வெல்கம் டு எடிஎம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபவுண்டேஷன் கோர்ஸ். நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 1க்காக இப்போ நம்ம டிஎன் செட்லயும் நமக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்னு ஆனுவல் பிளானர்ல வந்திருக்கு. இந்த டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பா இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. இதுதான் சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 டேஸ்ல நம்மளோட பேப்பர் ஒன் எல்லாருக்குமே காமன் தான். பேப்பர் 2 தான் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் பேப்பர். அதுல 100 மார்க்ஸ், 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 200 மார்க்ஸ். பேப்பர் 1 நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி படிங்க. ரெண்டுத்துலயுமே நல்ல மார்க் எடுத்தா மட்டும்தான் நம்மளால யூஜிசி நெட் டிஎன் செட் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நம்ம டே 1 என்ன பண்ண போறோம்? யூனிட்ஸ் 1 அண்ட் 2 கம்ப்ளீட் பண்ண போறோம். டே 2 யூனிட்ஸ் 3, 4, 5 பார்க்க போறோம். டே 3 யூனிட் 6, 7, 8 பார்க்க போறோம். டே 4 யூனிட் 9 அண்ட் 10 பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ எப்படி என்னெல்லாம் இருக்க போது இந்த பேசிக்ஸ் கம்ப்ளீட்டா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்தந்த யூனிட்டுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், எங்க நம்ம கொஞ்சம் அப்டேட்டடா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, இப்போ முடிஞ்ச ஜான் 2026ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகே, இது எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த 4 டேஸ் நீங்க பார்த்து முடிச்ச உடனே ஓரளவு பேப்பர் 1 பத்தின ஐடியா இருக்கும். ஓகே. ஸோ பேப்பர் 1 நமக்கு காமன் பேப்பர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட், யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூடோட கம்ப்ளீட் பேசிக்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பேப்பர் 2 நம்ம ஒரு தடவை எப்படி இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பார்த்துருவோமா? இப்போ ஜான் 2026ல இந்த 2 யூனிட்லயும் எப்படி கொஸ்டின்ஸ் வருது? இப்ப நார்மலாவே யுஜிசி நெட் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, நமக்கு 10 யூனிட் இருக்கு இல்லையா? 10 யூனிட்லயுமே ஆவரேஜா எல்லா யூனிட்ஸ்ல இருந்து நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். இப்படிதான் இருக்கும். முதல்ல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துரும். இது ஜான் 2026ஓட ரியல் கொஸ்டின் பேப்பர். யுஜிசி நெட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வரும். இது எல்லாமே நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பா இந்த கொஸ்டின் பேப்பர் நான் சால்வ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடுறாங்க? டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆப்ஷன்ஸ் 1, 2, 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். சப் கொஸ்டின் நம்பர் 4, சப் கொஸ்டின் 5. அது ஏன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லயே அதனால. ஸோ இது நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் நமக்கு இருக்கு. யூனிட் 5 அதோட கொஸ்டின் இது. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ரிசர்ச் ஆப்டிடியூட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அந்த யூனிட்டோட கொஸ்டின் நார்மல் எம்சிக்யூஸா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல. ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ரைட். இது லாஜிக்கல் ரீசனிங், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின், கோடிங்ல வர கொஸ்டின். இது ஹையர் எஜுகேஷன் கொஸ்டின் இது. அடுத்தது நமக்கு அசர்ஷன் ரீசன் இந்த மாதிரி நமக்கு வரும். ஒரு அசர்ஷன் இருக்கும், ரீசன். both A and R are correct and R is the correct explanation of the reason question நமக்கு வருது. அடுத்தது இது பேரு மல்டிபிள் ஆன்சர் ஆப்ஷன் கொஸ்டின் நம்ம சொல்லுவோம் இதை. ஓகே, இந்த இடத்துல ஏ அண்ட் பியா இருக்கலாம், இல்லை ஏ அண்ட் சியா இருக்கலாம். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ரைட். இது லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். ஸோ இதுவும் லாஜிக்கல் ரீசனிங் ஃபேலசி கொஸ்டின். இது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ நிறைய கேட்குறாங்க. இது நார்மலா நமக்கு யூனிட் 8 ஐசிடில வர ஒரு கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஈஸியா கேட்டிருக்காங்க அது. அடுத்தது இது நம்மளோட டீச்சிங் ஆப்டிடியூட் கொஸ்டின். ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் மிட்டிகேட்டிங் பயாஸ் இன் கிளாஸ் ரூம்னு கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் நமக்கு வரும் எம்சிக்யூல. ஓகே, நிறைய இந்த மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின், அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங், இதெல்லாம் ஒரிஜினல் இப்போ முடிஞ்ச ஜான் 2026 கொஸ்டின் பேப்பர் இது. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 85 சப்ஜெக்ட்ஸ்ல யூஜிசி நெட் கண்டக்ட் பண்றதுனால நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு பேப்பர் 1ல இருக்கும். இது எஜுகேஷனோட பேப்பர் 1. ஓகே, இது நம்மளோட பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் நமக்கு 9th லெசன் இருக்கும். அது ரொம்ப ஈஸி இதுவும். ஓகே, அந்த அந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேத்ஸ் கொஸ்டின். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ் ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் திரும்பியும் வந்திருக்கு. இது நம்ம வேரியபிள்ஸ், இது ரிசர்ச் ஆப்டிடியூட் கொஸ்டின். இது மீன், கோரிலேஷன், இது நம்ம இன்னைக்கு பார்த்து நான் சொல்றது ஏன். ஓகே, இந்த மாதிரி அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் நமக்கு யூஜிசி நெட்ல வரும். ஓகே,
இதுவும் மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின். குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுக்கு நமக்கு இயர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இது ஆர்பிடபிள்யூடி ஆக்ட், ஆர்சிஏ ஆக்ட், ஆர்சிஐ ஆக்ட்ன்னு நமக்கு இருக்கு. பிடபிள்யூடி ஆக்ட். ஓகே. அந்த இயர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஹையர் எஜுகேஷனுக்கு வர்றது. யூனிட் 10 இது. ஓகே. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த வேரியபிள்ஸ் தட் பெர்டைன் டு இன்டர்வல். இதுவும் நமக்கு ரிசர்ச் ஆப்டிடியூட் கொஸ்டின். ஸோ இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங். ரைட். இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங். இது ஜோன் நாய்ஸ் லிமிட் பத்தி, நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி இது நம்மளோட யூனிட் 9ல வர கொஸ்டின் இது. ஸோ நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் 50 கொஸ்டின்ஸ் நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் இதுல வந்திருக்கு. இது யூனிட் 8 ஐசிடி கொஸ்டின், சிம்ப்ளெக்ஸ், சீரியல், ஃபுல் டியூப்ளெக்ஸ், பேரலல் 9. அடுத்தது அசர்ஷன் ரீசன்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரைட். இது நார்மல் எம்சிக்யூ. நமக்கு இது ஸ்வயம் நமக்கு போர்ட்டல் இருக்கு இல்லையா? மூக் கோர்ஸ். அதுல மொத்தம் 10 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அதுல யாருக்கு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா ஈஸியான ஒரு கொஸ்டின். அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் வந்திருக்கு. இது நார்மலா வர்றது, கம்யூனிகேஷன்ல வர ஒரு கொஸ்டின். இது அசெண்டிங் ஆர்டர்ல வர்றது. ரைட். இது நார்மலா வருது. இது நம்மளோட ரிசர்ச் ஆப்டிடியூட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பத்தி. ரைட். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இது இன்க்ரீசிங் ஆர்டர்ல பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது யூனிட் 9 கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங். நிறைய அரேஞ்ச், அந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த இயர் தெரிஞ்சிருக்கணும். இங்க இது நம்மளோட ரிசர்ச் ஆப்டிடியூட் கொஸ்டின். ஓகே. ஜெட் ஸ்கோர்னு ஒன்று சொல்லுவோம். அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். நமக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த மாதிரி வரும். இதுல 4மே போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 1, 2 நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வரும். காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் வச்சு வந்திருக்கு. ரைட். நெக்ஸ்ட் இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது இது நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்ல நமக்கு வர ஒரு லேர்னிங் தியரியில வர பிஹேவியரிசம் தியரி, ஸ்கின்னரோட தியரி கொஸ்டின் இது. இது மேட்ச் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ல வந்திருக்கு. இது அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் மாடல் ஆஃப் லேர்னிங். இதுவும் நம்மளோட யூனிட் 1ல வர கொஸ்டின். ஓகே. ஆர்டர் நிறைய அசெண்டிங் ஆர்டர் கொஸ்டின். இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிப்பீட்டடா அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். இது மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். இது நம்ம யூனிட் 6 ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இது கான்ட்ரடிக்டரினா என்ன, சப் கான்ட்ரடினா என்ன. ஓகே. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. நம்ம கோர்ஸ்ல நாமும் இது நிறைய நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். தத்துவ பாஷா கொஸ்டின். அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின். ரைட். இது நார்மல். அடுத்த பீப்புள் வி எக்ஸசைஸ். இதுவும் நார்மலா வர ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது மேட்ச் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின் நமக்கு யூஜிசி நெட்ல நிறைய வரும். இது மேட்ச் த ஃபாலோயிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். இது நார்மல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ரெக்வயர்மெண்ட். நாட்னு வர்றதும் நமக்கு யூஜிசி நெட்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஈவன் டிஎன் செட்லயும் கேட்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின். ஓகே. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் 45 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வருது. அதுக்கப்புறம் 45ல இருந்து நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. அது ரிலேட்டடா கொஸ்டின் வரும். நமக்கு ஒவ்வொரு கொஸ்டின்லயும் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம பண்ண போறது சிபிடி மோட் எக்ஸாம் இல்லையா? ஸோ அந்த பேசேஜை படிக்க நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த பேசேஜை படிச்சுட்டு அது ரிலேட்டடா கொஸ்டின் வரும். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ப்ராக்டிஸ் தேவை. நமக்கு பெரிய பேசேஜ் இருக்காது. பட் சின்னதா இருந்தாலும் நிறைய கொஞ்சம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் எதனா யூஜிசி நெட் புக் இருந்தா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சைட் பை சைட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட பேப்பர் 1ஓட பேட்டர்ன். ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி படிக்க போறோம் இன்னைக்குன்னா, அதே தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இந்த 4 நாள் நம்ம என்ன பண்ண போறோம் யூடியூப்ல, பேசிக்ஸ் எல்லாம் ஷார்ட்டா சிம்பிளா நம்ம சொல்றோம். எதெல்லாம் இந்த டாபிக்ஸ் ஹைலைட் பண்ணி சில டாபிக்ஸ் நிறைய ரிப்பீட்டடா நிறைய ஷிஃப்ட்ஸ்ல வந்திருக்கு. அந்த கொஸ்டின் நான் சொல்றேன். யூனிட்ஸை அதே மாதிரி நீங்க இப்ப படிக்கிறீங்க. ஒன்று நான் செல்ஃப் ஸ்டடி நானே படிக்கிறேன்னாலும் சரி. ஓகே. பட் இந்த 4 நாள் ஃபவுண்டேஷன் கண்டிப்பா பாருங்க. இல்ல நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். டிஎன்செட் 2026க்காக 1 இயர் வேலிடிட்டியோட இந்த கோர்ஸ் நம்ம ஃபெப் 12ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 1 இயர் இருக்கும் இதுக்கு வேலிடிட்டி. ஸோ நீங்க 2 பேட்ச் அட்டன் பண்ணலாம். இப்போ யூஜிசி நெட்டுக்கும் நீங்க இந்த பேட்ச் இதுல படிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன் செட்டும் நீங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ 2 தடவை 2 எக்ஸாமுக்குமே சேம் மெட்டீரியல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம டைம் டேபிளும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்க நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்றோம். ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம இது யார் வேணா பார்க்க முடியும். போனா எப்படி இருக்கும் இந்த கோர்ஸ் எல்லாமே நம்ம சொல்றோம். சிலபஸ் கொடுத்துருக்கோம். கோர்ஸோட ஷெட்யூல் எப்படி இருக்கும். இதுல நம்மளுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கும். லைவ் கிளாஸஸும் இருக்கும்.
அந்த யூனிட் கம்ப்ளீட் ஆன உடனே லைவ் கிளாஸ் இருக்கும். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணுவோம்னா, அந்த யூனிட்ட ஃபர்ஸ்ட் சப் யூனிட்டா பிரிப்போம். அந்தந்த சப் யூனிட்டுக்கான வீடியோஸ், பிடிஎஃப்ஸ் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதோட டெஸ்ட் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் யூனிட் முடிஞ்ச உடனே ஒரு லைவ் கிளாஸ் இருக்கும். ரைட். ஸோ அந்த பேட்டர்ன்ல நம்ம கம்ப்ளீட்டா பண்ணுவோம். கடைசியா நமக்கு லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் ஒரு 3 to 4 டேஸ் கம்ப்ளீட்டா நம்ம எப்படி பிஒய்க்யூ சால்வ் பண்றதுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இல்ல மேம் நானே படிச்சுக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு ஜூன் 2026 மட்டும் தான் நான் பிளான் பண்றேன்னா, நம்ம கம்ப்ளீட் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஆல்ரெடி நம்ம கிளாஸுக்காகவே நெறைய ரெக்கார்டட் வீடியோஸ் சப் யூனிட் வைஸ் பண்ணது இருக்கும். வீடியோஸ் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதோட ரிலேட்டட் டெஸ்ட் நெறைய இருக்கும். சப் யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஆல்மோஸ்ட் 61 டெஸ்ட் சிபிடி மோட்ல பண்ணி பார்க்க முடியும். இது 6 மந்த்ஸ் வேலிடிட்டி தான் இருக்கும். டிஎன் செட் வரைக்கும் இது வராது. ஸோ யுஜிசி நெட் ஜூன் 2026 மட்டும் பிளான் பண்ணீங்கன்னா, செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் வாங்கி நீங்க உங்க பேஸ்ல பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். பட் கடைசியா இதுல கொஞ்சம் நமக்கு லைவ் கிளாஸஸ் மட்டும் ஒரு 2 to 3 டேஸ் நம்ம ஷெட்யூல் பண்ணுவோம். ஓகேவா? இல்ல மேம் எனக்கு 1 இயர் வேலிடிட்டியோட வேணும்னா டிஎன் செட் கோர்ஸ் நீங்க வாங்கி படிக்கலாம். ரைட். இன்னும் கொஞ்சம் இன் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்டா எப்படி படிக்கணும்னு தெரியும். நடுவுல எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சாட்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்க நீங்க நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, சாட்ஸ் ஓப்பன் ஆயிடும். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுல என்ன வேணா டவுட்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். ரைட். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம இந்த மாதிரி இப்ப பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்னொன்னு, என்னதான் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும், நம்ம இதுதான் வரும்னு சொன்னாலும், நம்ம ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றோம், அதுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்ன்றதும் இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம் இந்த தடவ நான் கிளியர் பண்ண போறேன். அதுக்கு நான் டெடிகேட்டடா படிக்க போறேன். ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா படிச்சா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? ஏன்னா ஒரே மெட்டீரியல் தான் நம்ம குடுக்குறோம். பட் நெறைய பேர் ஜேஆர்எஃப் எடுக்க முடியுது. கிளியர் பண்றாங்க. அட்லீஸ்ட் நெட் அசிஸ்டன்ட் புரொஃபசர் கிளியர் பண்ண முடியுது. பட் சில பேரால முடியல. சில பேர் இல்ல மேம் மெட்டீரியல்ல ஒண்ணுமே இல்ல. அப்படியும் சொல்றாங்க. பட் நம்ம எப்படி அந்த மெட்டீரியல யூஸ் பண்றோம், அத எப்படி வேல்யூ பண்றோம், அதெல்லாமும் இம்பார்ட்டன்ட். இல்லையா? நம்ம சொல்லிக் குடுக்குற வரைக்கும் தான் முடியும். பட் அது ஒரு எம்சிக்யூ நம்ம பிரெயின் ட்ரெயின் பண்ணி, நம்ம அழகா அத பார்த்து புரிஞ்சு பண்ணா தான், நம்ம அந்த கான்செப்ட்ட கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும். ஸோ, உங்களோட பிராக்டிஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ, அந்த ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லன்னா நம்ம எழுத போறது இது நேஷனல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம். அத புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்க மாட்டாங்க. சில கான்செப்ட்ஸ் மட்டும் தான் ரிப்பீட் ஆகும். அந்த கான்செப்ட்ஸ அழகா புரிஞ்சுக்கிட்டு, அந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அத புரிஞ்சு ஆன்சர் பண்ற அந்த தெரியணும் நமக்கு. ஓகேவா? கொஞ்சம் இங்கிலீஷும் நம்ம சில வேர்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும் டக்குன்னு. அதுக்கு தான் எம்சிக்யூ பிராக்டிஸ் தேவைப்படுது. நெறைய பேர் எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்றதே இல்ல. ஈவன் நம்மளே ஆப்ல வச்சிருக்கோம் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம். சில பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. பட் சரியா பண்றதில்ல. பட் சில பேர் பண்ணியே பார்க்கறதில்ல. நம்ம டெஸ்ட் நெறைய பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு அந்த ரீடிங் ஸ்கில் வளரும். அந்த மாதிரி எம்சிக்யூஸ் எக்ஸாம்ல குடுக்குற அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எம்சிக்யூஸ புரிஞ்சு, அந்த டைம் லிமிட்டுக்குள்ள ஆன்சர் பண்ற அந்த ஒரு ஸ்பீடு வளர்றதுக்கு எம்சிக்யூ பிராக்டிஸ், கான்செப்ட் கிளாரிட்டி, திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அது எல்லாமே இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் அழகா படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதையே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்காம, ஓ! நம்ம இது படிச்சோம்னா நமக்கு இவ்ளோ நாலேட்ஜ் வளருது. சொல்லி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதும் இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ நோ த சிலபஸ் கேர். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? நம்ம சிலபஸ் என்ன இருக்கு பேப்பர் 1லன்னு தெரியணும். நெறைய எம்சிக்யூஸ் பண்ணி பார்க்கணும். அந்த சிலபஸ் ஓரளவு புரிஞ்ச உடனே நம்ம கிட்ட இருக்கிற ஒண்ணு ஏதோ ஒரு நோட்ஸ் இருக்கோ, இல்ல எங்கேயோ கோர்ஸ் சேர்றோமோ, அந்த நெறைய எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணணும் கூடவே. ஓகேவா? அதே மாதிரி சிலபஸ் நம்மளது ஆக்சுவலா பேப்பர் 1 சிலபஸ் 50% தான். அதையும் தாண்டி 50% அப்டேட்டடா தான் நமக்கு கேட்பாங்க. அந்த நாலேட்ஜ் நமக்கு கிடைக்கணும். கரண்ட் நாலேட்ஜ், கான்செப்சுவல் நாலேட்ஜ் இருக்கணும். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ்ல நமக்கு எல்லா கொஸ்டின்ஸ் இருக்க போது. இல்ல நமக்கு தமிழ்ல வராது. இல்லையா? டிஎன் செட்ல தமிழ்ல வரும். ஓகே. பட் இதுல யுஜிசி நெட்ல தமிழ்ல வராது. ஸோ கொஞ்சம் நமக்கு லாங்குவேஜும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். ரீடிங் ஸ்கில்ஸ் குயிக்கா பண்ண கத்துக்கணும். ஓகே. அதே மாரி மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்பீட், அக்யூரசி இருக்கணும்னா, பிராக்டிஸ் தேவை இருக்கும். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டோம். நார்மல் எம்சிக்யூஸ் இருக்கும். அசெஷன் ரீசனிங்ல இருக்கும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் இருக்கு. மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு. மல்டிபிள் ஆப்ஷன் அந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு. நம்ம இத பார்த்தோம் இல்லையா?
அடுத்து சீக்வென்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வருது. அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. நாட்ல வர கொஸ்டின் நெறைய வருது. நாட் வர அந்த கொஸ்டின்ஸும் நெறைய வரும். குரோனாலஜிக்கல் ஆர்டர் அதே மாதிரி. அதே மாரி நாட் ட்ரூ அந்த மாரியும் வருது. ஸோ இதுதான் பேப்பர் 1ஓட பேட்டர்ன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா இப்ப? ரைட். இதெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க, மெட்டீரியல் ஆர்வமா வாங்கிடுறது. அத அழகா பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பரா படிக்கிறது இல்ல. அதுதான் மெயின் ரீசன். ஓகே. கரெக்ட்டா ஒண்ணு வாங்குறோம். ஒரு கோர்ஸ் வாங்குறோம்னா, அதுவும் வேல்யூ பண்றோம். இல்லையா? அத வாங்கி கரெக்ட்டா அத யூஸ் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. நெக்ஸ்ட். இப்ப யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும், இத நான் அப்படியே ஒரு ஸ்டோரி மாரி நான் சொல்றேன். என்னல்லாம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த டீச்சிங் ஆப்டிட்யூட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது டீச்சிங்னா என்ன? ஓகே. அடுத்தது டீச்சிங்கோட நோக்கம் என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். எப்படிலாம் இருக்கணும் ஒரு டீச்சிங்? ஓகே. எப்படி இருக்கணும்? பேசிக் ரெக்வயர்மென்ட்ஸ் என்ன? ஒரு டீச்சிங்க்கு ஒரு டீச்சருக்கு என்னலாம் தேவைப்படுது? மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங் எப்படி கொண்டு போணும் இந்த டீச்சிங்க? ஃபேஸஸ் ஆஃப் டீச்சிங்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். இப்போ ஃபேஸஸ்னா இந்த முதல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு நடத்துறோம்னா, அதுக்கு முன்னாடி என்னலாம் டீச்சர் அதுக்கு முன்னேற்பாடு சொல்றோம் இல்லையா? அது கிளாஸ்ல ப்ராசஸ் எப்படி இருக்கு? அதோட அவுட்கம் எப்படி இருந்துச்சு? லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். இப்போ டீச்சிங்கோட பிஹேவியர் என்ன? டீச்சரோட பிஹேவியர் எப்படி இருக்கு? வேரியபிள்ஸ் இன் டீச்சிங் லேர்னிங். அப்புறம் லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நெக்ஸ்ட். இதுவரைக்கும் நம்ம டீச்சிங் பத்தி நமக்கு இவ்வளவும் தெரியணும். லேர்னர்னா யாரு? அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அடுத்தது அடாலசென்ட் லேர்னர்னா யாரு? அடல்ட் லேர்னர்ஸ்னா என்ன? அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்னா என்ன? டீச்சிங் மெத்தட்ஸ் இன் எஜுகேஷன்னா என்ன? என்னெல்லாம் நம்ம டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம்? டீச்சர் சென்டர்ட் மெத்தட், லேர்னர் சென்டர்ட் மெத்தட். அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு கொஞ்சம் இருக்கு. அது தெரியணும். என்னெல்லாம் டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணுது? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங். அப்புறம் லேர்னிங் தியரிஸ் நமக்கு கொஞ்சம் இருக்கு. அது அப்புறம் பிலாசபிஸ் ஆஃப் எஜுகேஷன்னா என்ன? டீச்சிங் டூல்ஸ் என்ன? டீச்சிங் எய்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோம்? நம்ம டீச்சிங் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண என்ன யூஸ் பண்றோம்? இப்ப வர ஆன்லைன் டீச்சிங் டூல்ஸ் என்ன? மூக் கோர்சஸ்னா என்ன? ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்னா என்ன? டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம். அந்த டீச்சருக்கு எதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது? இன்னும் கொஞ்சம் டீச்சிங்க ப்ராப்பரா பண்றதுக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றதுக்கு. அப்புறம் இவாலுவேஷன்னா என்ன? நார்ம் ரெஃபரன்ஸ்னா என்ன? கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டுனா என்ன? அப்புறம் இவாலுவேஷன் பத்தி சிபிசிஎஸ் சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம்னா என்ன? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங். இப்ப நெறைய ஆன்லைன் வரவே அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமானது தெரிஞ்சிருக்கணும். என்னெல்லாம் இப்ப இவாலுவேஷன்ல இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரும். இந்த லேர்னர் அட்டானமின்னு ஒண்ணு சொல்லுவோம். அவங்களே டிசைட் பண்ணி, அவங்க கோல் செட் பண்ணி மூவ் பண்றது, படிக்கிறது. அப்புறம் செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்னா என்ன? அப்புறம் செல்ஃப் ரெகுலேஷன்னா என்ன? மெட்டா காக்னிஷன்னா என்ன? இதுதான் டீச்சிங் ஆப்டிட்யூட்ல இருக்கிற டாபிக். ஓகேவா? நார்மலா சொன்னா என்ன இருக்குன்னா, டீச்சர்னா என்ன? எப்படி டீச்சர் கிளாஸ்ல கொண்டு போணும்? லேர்னர்னா என்ன? அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஆன்லைன்னா என்ன? நார்மலா ட்ரெடிஷனல் மெத்தட்னா என்ன? அதுக்கு என்னலாம் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்? அத எப்படி நம்ம இவாலுவேட் பண்றோம்? ஒரு டீச்சர் ஒண்ணு கன்டென்ட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி டீச்சருக்கு தெரிய வேண்டிய பிலாசபிஸ் என்ன? ஒண்ணே ஒண்ணு. மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங்னா என்ன? இவ்வளோதான் நம்மளோட யூனிட் 1ல இருக்கிறது. ஓகே. ஸோ, இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப டீச்சிங்ன்றது நமக்கு தெரியும். எப்பயுமே பிளான்டா டீச்சர் அதுக்குன்னு நெறைய நமக்கு 5 மாடல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்தந்த இப்ப எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் பண்றோம். இல்ல என்குயரி பேஸ்டு லேர்னிங்லாம் இருக்கு. அந்த மெத்தடுக்கு ஏத்தா மாரி டீச்சர் என்ன பண்றாங்க, அந்த கன்டென்ட்ட பிளான்டா ஒரு கிளாஸ்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறாங்க. ஓகே. எதுக்கு டீச்சிங் தேவைப்படுது? ஒரு ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு இதுதான் பிஹேவியரிசம் தியரி. டீச்சர் எங்க ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்றாங்களோ, அங்க பிஹேவியரிசம் தியரியோட ரோல் இருக்கும். ஓகே. ஏதோ ஒரு மாறுதல கொண்டு வராங்க பசங்ககிட்ட. ரைட். அடுத்தது நோக்கம் என்ன? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கணும்? டீச்சிங்கே எப்படி இருக்கும்? அந்த கான்செப்ட்ட ப்ராப்பரா கிளாரிட்டி கொண்டு வரதா இருக்கட்டும். இதுலயும் பிஹேவியரல் சேஞ்சஸ பசங்ககிட்ட கொண்டு வர்றது இருக்குது. கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் கொண்டு வர்றதா இருக்கட்டும். இந்த மாரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் படிச்சா நல்லா புரியும். லைஃப் லாங் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் சொன்னா, டீச்சிங் எப்படி இருக்கணும்? ஆர்ட் அண்ட் சயன்ஸ் ஆஃப் டீச்சிங் சொல்லுவோம். ஆர்ட்னா, அது ஒரு அழகான ஒரு கிரியேட்டிவா ஒரு டீச்சர் கொண்டு போறத நம்ம ஆர்ட்ன்னு சொல்லுவோம். சயன்ஸ்ங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறத, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா கொண்டு வராங்க இல்லையா? ஐடி மாடல்னு ஒண்ணு சொல்லுவோம். அதெல்லாம் பின்னாடி படிப்போம் நம்ம. ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ்ன்னு இருக்கு. எப்படி ஒரு டீச்சர் கன்டென்ட்ட கொண்டு போறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி.
அப்புறம் டைனமிக் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாரியும், அந்த கான்டெக்ஸ்ட் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறக்கூடியதா இருக்கணும். டீச்சிங் ப்ராசஸ் கன்டினியூஸா இருக்கணும். அதே மாரி டீச்சிங் வந்து ஃபார்மலாவும் இருக்கு, இன்ஃபார்மலா. ஃபார்மலா இப்ப ஸ்கூல் செட்டப்ல படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நார்மலா இப்ப வெளியில படிக்கிறதா இருக்கட்டும் பசங்க. ஓகே. இன்ஃபார்மலா வீட்ல கத்துக்கிற சில விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் இன்ஃபார்மல். இன்டராக்டிவ் இருக்கணும் மெயினா. ஓகே. வேல்யூ ஓரியன்டடா இருக்கணும். கோல் டைரக்டடா இருக்கணும். கோல் டைரக்டடா இருக்கணும். ஓகே. நெறைய இப்ப நம்ம டீச்சிங் எங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்னா, லேர்னர் சென்டர்டுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அடுத்தது பேசிக் ரிக்வயர்மென்ட்ஸ் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக் ரிக்வயர்மென்ட்ஸ் என்னது? அந்தந்த கிளாஸ்ஸுக்கு ஏத்தா மாதிரி, அந்த ஏஜ் குரூப்புக்கு ஏத்தா மாரி ப்ராப்பரான ஒரு டீச்சிங் மெத்தட டீச்சர் கொண்டு போறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். லேர்னரோட ரெடினஸ் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா தாண்டெக் சொல்லியிருப்பாரு. ரெடினஸ், எக்ஸர்சைஸ், எஃபெக்ட்ன்னு சொல்லுவாரு இல்லையா? அந்த ரெடினஸ்ங்கிறது அந்த குழந்தைங்க வந்து தயார் நிலைன்னு சொல்றோம். அந்த குழந்தை அந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த கன்டென்ட் தேவைப்படுது. அதுதான் ரெடினஸ். ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு அத பத்தின விஷயம் தெரியுதா? ப்ரையர் லேர்னிங் என்ன? அது நெறைய இருக்கு அத சுத்தி. ஓகே. அதே மாரி அந்த குழந்தைக்கு ஒரு லேர்னிங் என்வைரன்மென்ட் குடுக்கறது இம்பார்ட்டன்ட். மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங் அடுத்தது நம்ம எத சொல்றோம்னா, ஒண்ணு கன்டென்ட்ட கொண்டு போம்போது, அது நோன்லருந்து அன்னோன்க்கு போற மாதிரி இருக்கணும். சிம்பிள்லருந்து காம்ப்ளக்ஸ். கான்கிரீட்லருந்து அப்ஸ்ட்ரா அப்ப தொட்டு பார்த்து பண்றதெல்லாம் கான்கிரீட். யோசிக்கிறது, சிந்தனையில வர வைக்கிறது, திங்கிங் ப்ராசஸ உண்டு பண்றதெல்லாம் அப்ஸ்ட்ராக்டிங். வோல் டூ பார்ட் அதுவும் ஃபர்ஸ்ட் முழுசா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அத பிரிச்சு சொல்றது. இந்த மாதிரி இருக்கும்போது, அந்த கன்டென்ட் குழந்தைங்களுக்கு ஈஸியா புரியும்னு சொல்றது. ஈஸி டூ டிஃபிகல்ட். லேர்னிங் பை டூயிங். இப்ப நெறைய நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்? எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். லேர்னிங் பை டூயிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஓகே. இந்த என்சிஎஃப் 2005 சொல்லுவோம் நம்ம. என்சிஎஃப் 2000 நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். என்சிஆர்டி பண்ணுவாங்க. இவங்க 2005ல சொன்னதுக்கு அப்புறம் நெறைய இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் டீச்சரோட ரோல் வந்து இப்ப கொஞ்சம் பாசிவ் சொல்ல முடியாது. டீச்சர் ஜஸ்ட் ஒரு கைடு மாரி இருக்காங்க. பசங்க தானே நெறைய விஷயம் பண்ணி பார்த்து கத்துக்கிறாங்க. அதுதான் நாலேட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். அதான் கன்ஸ்ட்ரக்டிவிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஸ்ட்ரக்டிவிசம். அடுத்தது ஃபேஸஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம சொல்றோம். ஃபேஸஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ்ங்கிறது இப்போ ஒரு கன்டென்ட் நடத்துறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அதுக்கேத்த மெத்தட்ஸ் டீச்சர் செட் பண்றதா இருக்கட்டும். இன்டராக்டிவ் ஃபேஸ்ல டீச்சர் அந்த கன்டென்ட் எப்படி கிளாஸ்ல கொண்டு போறாங்க. போஸ்ட் ஆக்டிவ்ல அது எப்படி பசங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபீட்பேக் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. அது போஸ்ட் ஆக்டிவ். ப்ரீ ஆக்டிவ், இன்டராக்டிவ், போஸ்ட் ஆக்டிவ்ங்கிறது அந்த ஃபேஸஸ் ஆஃப் டீச்சிங் அர்த்தம். அடுத்தது நமக்கு இந்த டீச்சிங்ல நமக்கு தெரிய வேண்டியது லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம சொல்றோம். இந்த லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்னா இப்ப வந்து சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மெமரைசேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். குழந்தைங்க புரியலனாலும் அழகா மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுரும். அதுதான் ரோட் லேர்னிங் நம்ம சொல்றோம். இதுதான் இதோட கீ டெர்ம்ஸ். ரோட் லேர்ன் பண்ணும், ரீகால் பண்ண அந்த குழந்தையால முடியும். இதோட ப்ராப்போனன்ட் ஹெர்பர்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது லோவஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் அது. நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மோரிசன். ப்ராப்போனன்ட் நேம் மறக்கவே கூடாது. எம்மும் எம்மும் ஒண்ணா வராது. ஞாபகம் வச்சுக்கோ. மோரிசன். இந்த இடத்துல குழந்தை புரிஞ்சு தனக்கு தெரிஞ்சா மாதிரி அழகா தன்னோட ஓன் வேர்ட்ஸ்ல கூட சொல்ல முடியும். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஓகே. மீனிங்ஃபுல் லேர்னிங் அங்க நடக்கும். எக்ஸ்பிளனேஷன் பண்ண அந்த குழந்தையால முடியும். அடுத்தது ரிஃப்ளெக்டிவ் லெவல்ங்கிறது ஹையஸ்ட் கிளாசிக்கல் லெவல். இது எப்பயுமே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். மேல இருக்கிறது இங்க ரிஃப்ளெக்டிவ் சொல்லுவோம். 3வது. ஓகே. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ் லெவல். இது அண்ட். ஓகே. பிக்கி அண்ட் அன்ட்ன்னுவாங்க. இது அண்ட். ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங். அப்போ அந்த பசங்க வந்து ரிஃப்ளெக்ட்ன்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் நம்ம பண்ணி பார்த்துட்டு, இது ரைட்டான்னு நம்ம யோசிச்சு பார்க்குறோம் இல்லையா? அதுவே ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஓகே. ரிஃப்ளெக்டிவ் லெவல்னா அந்த லெவல். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்ற மாரி பசங்களுக்கு நெறைய வொர்க் குடுக்கிறதா இருக்கட்டும். இது லேர்னர் சென்டர்ட் அப்ரோச். அட்டானமஸ் டெவலப்மென்ட் லெவல் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல அவங்களே கோல் செட் பண்ணி எப்படி பண்ணணும்னு அவங்களே மூவ் பண்றது. இங்க டீச்சர் ஜஸ்ட் ஒரு கைட் மாதிரி தான். அவ்வளோதான். ஃபெசிலிட்டேட்டர் அவ்வளோதான். ஓகே. இவங்களே அவங்க கரெக்ட்டா கோல் செட் பண்ணி மூவ் பண்ணுவாங்க. இது அட்டானமஸ் டெவலப்மென்ட் லெவல். இண்டிபெண்டன்ட் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. அவங்களே செல்ஃப் ரெகுலேட் பண்ணிப்பாங்க. எப்படி பண்ணணும்? எது பண்ணணும்? இது மெட்டாகாக்னிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டாகாக்னிஷன்னாலே நம்ம ஒரு விஷயத்தையே திங்கிங் அபௌட் அவர் ஓன் திங்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. நம்ம ஒண்ணு பண்ணிட்டு அத திங்க் பண்ணி பார்க்குறது. இது ரைட்டா? ராங்கா? அனலைஸ் பண்றது நெறைய. அதான் மெட்டாகாக்னிஷன். அடுத்தது எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர்ன்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. பட் இவ்ளோ ஈஸியா வராது உண்மையாவே.
கொஸ்டினா பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம யோசிச்சு அத படிச்சு புரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர் எப்படி இருக்கணும்? ஒரு டீச்சருக்கு லெசன் கிளாரிட்டி இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷனல் வெரைட்டி இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சொல்லி தராம ஒரு வெரைட்டி இருக்கணும். டாஸ்க் ஓரியன்டேஷன் இருக்கணும். நான் இத கம்ப்ளீட் பண்றேன். அதுதான் டாஸ்க் ஓரியன்டேஷன் இருக்கணும். ஆக்டிவ் லேர்னர் என்கேஜ்மென்ட் இருக்கணும். ஸ்டூடண்ட் சக்சஸ் ரேட். நெறைய பசங்க அத புரிஞ்சுக்கணும். அதுவும் டீச்சிங்க்கு முக்கியம். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட் ஐடியாஸ் இருக்கணும். எஃபெக்டிவ் குவெஸ்டினிங் அண்ட் ப்ரோபிங். அந்த ப்ரோபிங்னா பசங்கள இன்னும் அப்படியே தூண்டுற மாரி கேட்கிறது. அந்த பிரெயின் ஸ்டார்மிங்னுவோம் இல்லையா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது. வார்ம் அண்ட் சப்போர்ட்டிவ் கிளாஸ் ரூம் கிளைமேட் இருக்கணும். இதெல்லாம் எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர். பார்க்கும்போது சின்னதா இருக்கும். பட் இது ஒரு எம்சிக்யூவா கேட்கும்போது நம்ம அந்த கொஸ்டின புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் இன் டீச்சிங் லேர்னிங். வேரியபிள்ஸ்னாலே எதெல்லாம் தேவை? ஒரு டீச்சிங் லேர்னிங் நடக்கிற இடத்துல கண்டிப்பா டீச்சர் தேவை. அதுதான் இண்டிபெண்டன்ட்ன்னு சொல்லுவோம். இந்த இண்டிபெண்டன்ட்ட சார்ந்து தான் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இப்ப டீச்சரிங்க நல்லா நடத்தும்போது பசங்க அத அழகா புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டூடண்ட்ஸ் இதுல டிபெண்டன்ட். ஓகே. இது இன்னும் ரிசர்ச் நம்ம படிக்கும்போது இன்னும் அழகா வரும் இது. டீச்சரோட காம்பட்டன்சி, ஸ்கூலோட பேரண்டல் அண்ட் சப்போர்ட் இது எல்லாம் ஒரு மெயினான ஒரு விஷயம். இது சரியா இருந்தா, இந்த லேர்னரோட அச்சீவ்மென்ட் அண்ட் அவுட்கம்ஸ் கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும். இதுக்கு நடுவுல இருக்கிறத தான் நம்ம இன்டர்வீனிங் வேரியபிள் சொல்றோம். கரிக்குலமா இருக்கட்டும், பியர் குரூப்பா இருக்கட்டும், அசஸ்மென்ட் பிராக்டிஸ் நம்ம பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நடுவுல இருந்து அந்த குழந்தை டிபெண்டன்ட் வேரியபிள் ஸ்டூடண்ட்க்கு நல்லது பண்ணுது. ஸோ வேரியபிள்ஸ்னா இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், இன்டர்வீனிங் இன்னும் நெறைய வேரியபிள்ஸ் இருக்கு. ரிசர்ச் ஆப்டிட்யூட்ல அது வரும். இது நம்ம இப்போதைக்கு பேசிக்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். அடுத்தது லேர்னர் நமக்கு தெரியும். இப்ப டீச்சர் எவ்ளோ முக்கியமோ, அதே மாரி லேர்னரோடது முக்கியம். லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும், நமக்கு நெறைய அடாலசென்ட் லேர்னர்ஸ், அடல்ட் லேர்னர்ஸ் பத்தி நெறைய கொஸ்டின்ஸ் வரும். அடாலசென்ட் லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? 12-18 சொல்லலாம். இல்ல 11-19, 11-18 எது வேணா ஓகே. ஓகே. ஸோ இத பொறுத்தவரைக்கும், அந்த ஏஜ் குரூப்ல பசங்களுக்கு நெறைய பியர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நெறைய மூட் சேஞ்சஸ் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வளரும். கான்கிரீட்லருந்து அப்ஸ்ட்ராக்ட்னா திங்கிங் ப்ராசஸ் வளரும். ஓகே. அந்த சமயத்துல குழந்தைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மென்ட் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் தேவ தான். அடுத்தது அடல்ட் லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் அடல்ட் லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க ரெடினஸ் இருக்கும். அவங்க இது கத்துக்கணும். அவங்களுக்கு எது ரெலவென்ட்டா தேவைப்படுதோ, அத கத்துக்கணும்னு நெனைக்கிறதா இருக்கட்டும். பிராக்டிகலா இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேஸ்டு லேர்னிங் இருக்கும். அதே மாரி ரெலவன்ஸ்னா எது தேவையோ அங்க கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. செல்ஃப் டைரக்டடா இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸஸ் நமக்கு ஒண்ணு இருக்கு. இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸஸ்னாலே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு வேறு மாறி, மாறி இருக்கு இல்லையா? அததான் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கேத்தா மாரி டீச்சர் வந்து கிளாஸ்ல கொண்டு போணும். அததான் டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வார்த்தை சொல்லுவோம் நம்ம. ஓகே. இதுல அதே மாரி கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ஒண்ணு சொல்லுவோம். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இன்னும் நம்ம கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வரும்போது திரும்பி இது ஒரு கனெக்ஷன் நமக்கு வரும் அதுல. அடுத்தது டீச்சிங் மெத்தட்ஸ்ன்னு நம்ம சொல்றது. டீச்சிங் மெத்தட் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச ட்ரெடிஷனல் மெத்தட் எல்லாமே நெறைய டீச்சர் சென்டர்டா இருக்கும். டீச்சரோட ரோல் அங்க ஆக்டிவா இருக்கும். லெக்சர் மெத்தடா இருக்கட்டும், சாக் அண்ட் டாக் மெத்தட் டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, ரெசைட் பண்ண வைக்கிறது பசங்கள. இது ஆக்சுவலி டீச்சர் சென்டர்ட் ஒரு லார்ஜ் கிளாஸா இருந்தா இந்த மெத்தட் ப்ராப்பரா இருக்கும். ஒரு கன்டென்ட்ட கவர் பண்றோமா, டீச்சர் சென்டர்ட் கரெக்ட்டா இருக்கும். பட் லேர்னர் சென்டர்ட் மெத்தட் தான் இப்போ நம்ம நெறைய அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது, இன்சிஸ்ட் பண்றது. டிஸ்கஷன், செமினார் மெத்தட்ல கிளாஸ்ல பண்றதா இருக்கட்டும். இது டிஸ்கஷனா பெரிய லெவல்ல இல்ல. அங்கேயே கிளாஸ்லயே கூட பண்றது. டிஸ்கஸ் பண்ண வைக்கிறது, ஒரு டிபேட் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும். ப்ராஜெக்ட் மெத்தடா இருக்கட்டும், டிஸ்கவரி லேர்னிங் இத நம்ம ஹியூரிஸ்டிக் லேர்னிங்ன்னு கூட சொல்லலாம். குழந்தைங்க தானே ஒரு விஷயத்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஆன்ஸர கண்டுபிடிக்கும். கோஆப்பரேட்டிவ் லேர்னிங்கா இருக்கட்டும், ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் இதுல ப்ரொமோட் அட்டானமி அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் இதுல வளரும் பசங்க. ஏன்னா தானே பண்ணுது குழந்தைங்க. கொலாபரேட்டிவ் லேர்னிங் அதே மாதிரி இருக்கு. கோஆப்பரேட்டிவ் லேர்னிங்ல கொஞ்சம் டீச்சர் வந்து அசைன் பண்ணுவாங்க ரோல்ஸ். பட் கொலாபரேட்டிவ் லேர்னிங்ல பசங்க ஒண்ணா சேர்ந்து அவங்களே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. ரைட்? அடுத்தது மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங். அதே மாரி நெறைய நமக்கு இந்த மாரி தியரீஸ்லாம் வந்தோனே, அத கரெக்ட்டா என்ன பண்ணாங்க, டிவைட் பண்ணாங்க. அந்த மாரி பண்ணது தான் ப்ரூஸ் ஜாய்ஸ் அண்ட் மார்ஷா வேல். இந்த கொஸ்டின் இந்த வாட்டி ஒரு 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 ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க. யார் இந்த மாரி பிரிச்சா? ப்ரூஸ் ஜாய்ஸ் அண்ட் மார்ஷா வேல். இல்ல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல் நம்ம எத சொல்றோம்னா, நம்ம பார்க்குற சில விஷயத்த எப்படி நம்ம மைண்ட் அத அத ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி புரிஞ்சுக்குது. அதுதான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல். ஓகே. இது டெவலப்பிங் திங்கிங்க டெவலப் பண்ணுது. கான்செப்ட் ஃபார்மேஷன், ப்ராப்ளம் சால்விங் இதுக்கெல்லாம் உதவுது. இது இன்னும் நான் டெப்த்தா நம்ம படிக்கலாம். பட் இதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான்.
இந்த அட்வான்ஸ் ஆர்கனைசர் கான்செப்ட் அட்டைன்மெண்ட். இந்த மாடல் ப்ராப்பனன்ஸ் ஆஸ்வெல்ட் ப்ரூனர். ஓகே. அட்வான்ஸ் ஆர்கனைசர்னா இப்போ ஒரு கண்டென்ட் நடத்துறதுக்கு முன்னாடி அதை பத்தி ஒரு டீச்சர் ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்களா, அது ப்ரையர் நாலேஜோட கனெக்ட் ஆயிருக்கா, அதுதான் அட்வான்ஸ் ஆர்கனைசர். கான்செப்ட் அட்டைன்மெண்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு. இல்ல சில இது எஸ் நோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதை கரெக்டா பசங்க பிரிச்சு கத்துக்கும். ஓகேவா? அத கான்செப்ட் அட்டைன்மெண்ட்னு சொல்றது. அடுத்தது சோஷியல் இன்டராக்ஷன் மாடல்ஸ்ல நிறைய பசங்களுக்கு கோஆப்பரேஷன், கம்யூனிகேஷன், சோஷியல் ஸ்கில்ஸ் வளர்ற மாதிரி கொடுக்கிறது. அது சோஷியல் இன்டராக்ஷன் மாடல். கோஆப்பரேட்டிவ் லேர்னிங்கா இருக்கட்டும், ரோல் பிளே. பர்சனல் டெவலப்மெண்டல் மாடல், இது ஹியூமானிஸ்டிக் அப்ரோச்னு கூட சொல்லலாம். இதுல நம்மளோட செல்ஃப் growthக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இருக்கட்டும், செல்ஃப் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்ம தன்னிலை, நம்மள புரிஞ்சுக்கிற செல்ஃப் கான்செப்ட், இமோஷனல் growth, செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உதவும். அதான் நான் டைரக்டிவ் டீச்சிங். இந்த கால் ராஜர்ஸ் சொல்லியிருப்பார். இது ஈவன் மாஸ்லோ சொன்னது கூட இங்க மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். ஓகேவா? அவர் சொல்றது ஹியூமானிஸ்டிக்ல சேரும். அது எல்லாமே செல்ஃப் growthக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. பிஹேவியரல் மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் மாடிஃபிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. மாஸ்டரி லேர்னிங், ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் பிஹேவியரல் மாடல்ஸ். ஓகே. இது இன்னும் நம்ம படிக்கலாம். இந்த பிஹேவியரிசம் வந்தாலே பின்னாடி நமக்கு தியரிஸ் வரும்போது நான் திருப்பி அதை சொல்றேன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங். இப்போ டீச்சிங்கு எந்த ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு இன்ட்ரன்ஸா இருக்குதுன்னா, டீச்சரை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் நாலேஜ், பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், ஆட்டிடியூட். இந்த பெடகாஜினாலே என்னன்னா, நம்ம நடத்துற விதம் இருக்கு இல்லையா, அதை தான் பெடகாஜின்னு சொல்றோம். அதுக்கு தான் சயின்ஸுக்கு ஒரு பெடகாஜி இருக்கும். மெத்தட் எப்படி அழகா கொண்டு போறோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். பெடகாஜி டீச்சருக்கு கண்டென்ட் தெரிஞ்சாலும் அதை கரெக்டா கொண்டு போறது பெடகாஜி. அதுக்கான ஒரு வழிமுறைகள். லேர்னர் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ரெடினஸ், மோட்டிவேஷன், ப்ரையர் நாலேஜ். சப்போர்ட் மெட்டீரியல் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட்டை ப்ராப்பரா இதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் டீச்சிங்க்கு பாதிப்பு. நமக்கே தெரியும் இல்லையா, இந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின் வந்தா இதெல்லாம் இருக்கும்போது இந்த குழந்தையால அதோட மேக்ஸிமம் வெளியே வரும். ஓகே. அடுத்தது லேர்னிங் தியரிஸ் நமக்கு இதுல இருக்கு. இதுல பிஹேவியரிசம் வந்தாலே இந்த கண்டிஷனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், தூண்டல் துலங்கல்னு சொல்லலாம். அதுக்கு என்ன தேவைப்படுது, இதுக்கு நிறைய தியரிஸ்லாம் இருக்கு, நானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாவ்லோவோட தியரி, ஸ்கின்னரோட தியரி, தாண்டைக் இது. ஓகே. இது ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் ஜேபி வாட்சன் சொல்லுவோம். Okay. இதுக்கு எஸ்ஆர் கனெக்ஷன்னா நம்ம அதுல நம்ம ஒரு ஏதோ ஒண்ணு பண்றோம், அதனால அதுக்குள்ள ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்துறோம். அது கண்டிஷன் ஆயிடுது, அவ்வளவுதான். இது சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப டக்கு நேஷனல் ஆந்தம் போட்டோம்னா பசங்க எழுந்து நிக்குதா, கரெக்டா ஸ்ட்ரைட்டா நிக்கணும், பேசாம இருக்கிறோம். அதை நம்ம சொல்லி சொல்லி பசங்க கண்டிஷன் ஆயிடுறது இல்லையா, அது ஒரு விதத்துல பிஹேவியரிசம். அடுத்தது காக்னேட்டிவிசம் சொல்றது லேர்னிங் மென்டல் ப்ராசஸ், எப்படி நடக்குது அந்த திங்கிங், மெமரி, அட்டென்ஷன், திங்கிங், அது எல்லாம் காக்னிஷன். காக்னிஷன்னாலே மென்டல் ப்ராசஸ். அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவிசம்னாலே தானே ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பசங்க ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிறத நம்ம லேர்னர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ்னு சொல்றோம். இது பியாஜே, விஹாட்ஸ்கி. பியாஜேதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி, சென்சரி, ப்ரீ ஆப்ரேஷனல், கான்கிரீட், ஃபார்மல், 4 தியரி. அடுத்தது விஹாட்ஸ்கி, இது அதே மாதிரி மோர் நாலேஜபிள் அதர்ஸா இருக்கட்டும். ஓகே. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸ்கெஃபோல்டிங்கா இருக்கட்டும், ZPD, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் முன்னே டிஎன்டெட்டுக்கு படிச்சிருக்கீங்கன்னா தெரியும். அடுத்தது நெக்ஸ்ட் சோஷியல் லேர்னிங், அதுவும் இதுல இம்பார்ட்டன்ட். ஓகே. நெட்லயும் கொஸ்டின்ஸ் எப்பனா கேட்பாங்க. இப்போ சோஷியல் லேர்னிங் தியரியை பொறுத்தவரைக்கும் மற்றவங்களை அப்சர்வேஷனல் லேர்னிங் சொல்லலாம். அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது. இது ஆல்பர்ட் பந்தூராக். ஓகே. இவர் அந்த போபிடால் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று சொல்லுவார் இல்லையா, போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட், அதை எப்படி பசங்க அடல்ட்ஸ் பண்றதை பார்த்து கத்துக்கிறது. நெக்ஸ்ட் ஹியூமானிஸ்டிக் தியரியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அவங்களோட செல்ஃப் growthக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. கடைசி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், மாஸ்லோ, கால் ராஜர்ஸ். ஸோ இந்த 5 நமக்கு இருக்கு. 4: பிஹேவியரிசம், காக்னிட்டிவிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், சோஷியல் லேர்னிங் தியரி, ஹியூமானிஸ்டிக் தியரி தெரியணும். அடுத்தது நமக்கு இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருக்கிறது பிலாசபிஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த பிலாசபிஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னா, இப்போ ஒரு கண்டென்ட்டை கிளாஸ்ல எப்படி டீச்சர் கொண்டு போறாங்க, எந்த பிலாசபி பேஸ்ல கொண்டு போறாங்க, தத்துவங்கள் தானே இது, எந்த மெத்தட்ல கொண்டு போறாங்க. இப்ப ஐடியலிசம் நான் ஃபாலோ பண்ற டீச்சரா இருந்தா, ஐடியாஸ்னா முன்னையே நிறைய பிலாசபர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஐடியாஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய மாரல் வேல்யூஸ் அதுல ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதான் ஐடியலிசம் டீச்சர். ஓகேவா? ஐடியாஸ் அண்ட் வேல்யூஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் சொன்ன ஐடியாஸ் அது. அதை வச்சு பசங்களை யோசிக்க வைக்கிறது, அவ்வளவு.
அவங்களுக்குள்ள ஒரு மாரல் வேல்யூஸ டெவலப் பண்ண வைக்கிறது. ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ டெவலப் பண்ண வைக்கிறது. அதுதான் ஐடியலிசம்ல பண்றது. இதோடது பிளாட்டோ, சாக்ரட்டிஸ். ரியலிசம்ன்றது ரியாலிட்டி. நம்மள சுத்தி நடக்கிற எல்லா ரியல் திங்ஸ். அத நம்மளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து, இது உண்மைன்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது ரியலிசம். இது அரிஸ்டாட்டில், ஜான் லாக். பிராக்மாட்டிசம்ன்றது லேர்னிங் பை டூயிங். இதுல எல்லாமே நம்ம பண்ணி பார்க்கிறது. இதுல ஃபேக்ட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் நாலேட்ஜ். இது ஃபேக்ட்ஸுக்கும் சயின்டிஃபிக் நாலேட்ஜ் ரியாலிசம். ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. பிராக்மாட்டிசம்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. லேர்னிங் பை டூயிங். இது ஜான் டூவி. நேச்சுரலிசம்ன்றது 2 விதத்துல எடுத்துக்கலாம். அந்த குழந்தைய நேச்சுரலா அது போக்குல வளர விடுறது. இன்னொன்னு நம்மள சுத்தி இருக்கிற நேச்சரான ஒரு திங்ஸ் அதெல்லாமும் வச்சு பண்றது. எஜுகேஷன் அக்கார்டிங் டூ நேச்சர். எது தேவையோ, அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ, அதுக்கேத்தா மாரி படிக்கிறது. நேச்சுரலிசம் அதான். குழந்தைய அது போக்குல விடுறது. அது ஜாக் ரூசோன்னு சொல்லுவோம். ஜீன் ஜாக்ஸ் ரூசோன்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்டென்ஷியலிசம்ன்றது அந்த குழந்தைக்கான ஒரு ஃப்ரீடம் குடுக்கறது. அதோட எக்ஸிஸ்டன்ஸ காட்டுறது. எக்ஸிஸ்டன்ஸ்னா அவங்க இருக்கிற இடம். எக்ஸிஸ்டன்ஸ். அத காட்டுறது. அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. இது சார்ட், கிர்காட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம்ங்கிறது சோசியல் சேஞ்ச் அண்ட் ஜஸ்டிஸ். அது ரிலேட்டடா வர்றது. ஜார்ஜ் கோன்ஸ், பாலோ ஃப்ரை. இது ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம்னா நம்மள சுத்தி நடக்கிற இந்த சோசியல்ல என்னெல்லாம் நடக்குது? அத பத்தி பசங்களுக்கு கொஞ்சம் இப்ப இனி எங்கன்னா ஈக்குவாலிட்டி இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, அத வச்சு பண்றது. ஓகே. அததான் நம்ம கிரிட்டிக்கல் பெடகாஜின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாலோ ஃப்ரை. ஓகே. பசங்க எங்கன்னா ஒரு இடத்துல பசங்க இன்இக்வாலிட்டி இருக்கு. பசங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ கிடைக்கலன்னா, வாய்ஸ் அவுட் பண்றது. கிரிட்டிக்கல் பெடகாஜி. அடுத்தது டீச்சிங் டூல்ஸ் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ் நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் டீச்சிங் டூல்ஸ் பிளாக் போர்டு, ஒயிட் போர்டா இருக்கட்டும், டீச்சர் யூஸ் பண்ற ஏவி டூல்ஸா இருக்கட்டும், ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், ஸ்மார்ட் போர்ட்ஸ் அது எல்லாமே. ஆன்லைன் டீச்சிங் டூல்ஸ் இப்ப என்னெல்லாம் யூஸ் பண்றோம்? வீடியோ கான்ஃபரன்சிங் டூல்ஸா இருக்கலாம், இன்டராக்டிவ் டூல்ஸ், காஹூட், குவிஸ், மென்டிமீட்டர் இதெல்லாம் ஈஸியா நினைக்காதீங்க. அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது கொலாபரேட்டிவ் டூல்ஸ், மைரோ, ஒயிட் போர்டா இருக்கட்டும், டிஜிட்டல் அசஸ்மென்ட், கூகுள் ஃபார்ம் இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய இருக்கு ஆன்லைன் டீச்சிங் டூல்ஸ். அது எல்லாமே நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மூக்ஸ் அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மூக்ஸ்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். எப்ப நம்ம ஒரு ஒரு வைட் ஆடியன்ஸ கவர் ஆகுது. ஓகே. இப்ப இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தாலே போதும். நம்ம அது லாகின் பண்ணி நம்ம படிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வயம் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்தியன் மூக் பிளாட்ஃபார்ம். ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இதுவும் நமக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஸ்வயம் பிரபா 2018ல இதெல்லாம் வருது. டிடிஎச் சேனல், டைரக்ட் டூ ஹோம் சேனல் வருது. இப்ப 40 சேனல்ஸ் இருக்கு. இது நம்ம அப்டேட் பண்ணியும் நம்ம ஏத்திருப்போம் கோர்ஸ்ல. இப்ப கோர்சரா, எடெக்ஸ் இதெல்லாம் குளோபல் மூக் பிளாட்ஃபார்ம். இத ஈஸியா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எப்பனா கேட்பாங்க. இதெல்லாம் ஷிப்ஸ்ல. மூக் பத்தி. அடுத்தது எல்எம்எஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்எம்எஸும் என்னலாம் எல்எம்எஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இப்ப ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணா அவங்க எப்படி இருக்கு? அவங்கள அப்படியே ட்ராக் பண்ணும். எவ்வளவு படிக்கிறாங்க? என்ன எல்எம்எஸ். டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டமோ டீச்சருக்கு எதெல்லாம் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் ட்ரெடிஷனல் டெக்ஸ்ட் புக் லெக்சர் மாடர்னா இப்ப என்னெல்லாம் பண்றோம் ஐசிடி பேஸ்ட் ஓகே. அடுத்தது இவாலுவேஷன் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும். அசஸ்மெண்ட்னு சொல்லலாம், இவாலுவேஷன் சொல்லலாம். ஓகே. இவாலுவேஷனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். அதுவும் நம்ம இது நார்மலா சொன்னா இவாலுவேட் பண்றது. ஓகேவா? இப்ப ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் என்ன பண்றோம்? ஃபார்மேட்டிவ்னாலே ஆன் கோயிங் ஞாபகம் வச்சுக்கணும். அப்பப்ப நடக்கிறது ஃபீட்பேக் குடுக்குறோம். இம்ப்ரூவ் பண்ண உதவுது. இது ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன். ஓகேவா? சம்மேட்டிவ் இவாலுவேஷன்ங்கிறது ஒரு ஜட்ஜ்மென்ட் பர்ப்பஸ்ன்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் கோர்ஸ் பண்ணுவோம் நம்ம. இப்ப டீச்சர் ஒரு ரேங்க் குடுக்குறதா இருக்கட்டும், சர்டிஃபிகேட் குடுக்குறதா அப்ப சம்மேட்டிவ். டயக்னாஸ்டிக்ன்றது அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்க உதவுறது டயக்னாஸ்டிக்ன்னு சொல்றோம். டயக்னாஸ் பண்றோம். எங்க பிரச்சனை இருக்குன்னு. பிளேஸ்மென்ட்ங்கிறது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இப்ப என்ட்ரி பிஹேவியர் என்னன்னு நம்ம சொல்லுவோம் அததான். இப்போதைக்கு அந்த குழந்தைக்கு என்ன தெரியுது? அதுதான் பிளேஸ்மென்ட் இவாலுவேஷன். இதையும் தாண்டி ஆத்தென்டிக் இவாலுவேஷன் ஒண்ணு சொல்லுவோம். இப்ப ரியல் லைஃப்ல அந்த குழந்தை எப்படி அத அப்ளை பண்ணுது? அது ஆத்தென்டிக் இவாலுவேஷன். பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன் ஒண்ணு சொல்லுவோம். எதனா ஒரு ஸ்கில் எப்படி பண்ணுது? அது பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன். அதுவும் இப்ப கேட்கறாங்க. அடுத்தது நார்ம் ரெஃபரன்ஸ்டுங்கிறது என்னன்னா, இப்ப யுஜிசி நெட் எக்ஸாம் என்ன பண்றோம்? நம்ம கூட எழுதின எல்லாரோடையும் நம்மள கம்பேர் பண்றோம் இல்லையா? ரிலேட்டிவ் ரேங்கிங் நடக்கும். பெர்சன்டைல்ல மார்க் வரும். அதுதான் நம்ம நார்ம் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்றோம். இந்த பெர்சன்டைல்னா என்னன்னா, இப்ப 83 பெர்சன்டைல்னா
83% ஆஃப் பீப்பிள் நமக்கு பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் பெர்சன்டைல் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் நார்ம். நார்ம்னா நம்ம குரூப்போட கம்பேர் பண்றாங்க. கிரைட்டீரியாங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன் கிரைட்டீரியா இருக்கும். இப்போ 70 மார்க்ஸ் எடுத்தா தான் பாஸ். அதுதான் ப்ரீ டிஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் சிபிசிஎஸ் சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம். இப்போ நிறைய இப்போ காலேஜ் நம்ம கிரெடிட்ஸ் வருது இல்லையா? ஒன் கிரெடிட், அதெல்லாம் 6 கிரெடிட்ஸ். அந்த கிரெடிட் சிஸ்டம் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எஸ்டிஜிபி, எஸ்ஜிபி என்ன, சிபிஜிபி என்ன, நம்ம படிச்சிருப்பீங்க. செமஸ்டர் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், இது கியூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். காலேஜஸ்ல அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங் எப்படி நடக்குது? சிபிடி மோட்ல எப்படி டெஸ்ட் எழுதுறோம்? ஆன்லைன் எக்ஸாமினேஷனா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா எவாலுவேட் ஆயிடும். ரிசல்ட்லாம் நமக்கு ஃபாஸ்டா கிடைக்குது. ஹியூமன் எரர் கம்மியாகுது இல்ல. இனோவேஷன்ஸ் இப்போ எவாலுவேஷன்ல என்னெல்லாம் இனோவேஷன்ஸ் வருது? ரூப்ரிக்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட்னு இப்போ நம்ம ஒண்ணு சொல்றோம். இது நான் நெக்ஸ்ட் இன்டெப்த் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஏன்னா இது 2ஆ பிரியும். ஹோலிஸ்டிக்ன்னு பிரியும். அந்த மாதிரி இது கொஞ்சம் இது ஒண்ணுமே நான் ரூப்ரிக்ஸ்லாம் நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அது மார்க் போடுறது அவ்வளவுதான். எது பண்றோமோ அத பிரிச்சு மார்க் போடுறோம். அதுதான் ரூப்ரிக்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். இது ஹோலிஸ்டிக், அனாலிட்டிக்கல் ரூப்ரிக்ஸ்ன்னு 2ஆ பிரியும். போர்ட்ஃபோலியோங்கிறது பசங்க பண்ண ஒவ்வொரு விஷயத்த கலெக்ட் பண்ணி அத நம்ம யூஸ் பண்றது. அத பார்க்கும்போதே பசங்களுக்கு நம்ம எப்படி க்ரோ ஆயிருக்கோம்னு புரியும். அதான் போர்ட்ஃபோலியோ. பியர் அண்ட் செல்ஃப் அசஸ்மென்ட், ப்ராஜெக்ட் பேஸ்ட் எவாலுவேஷன், ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன், லேர்னிங் அனாலிட்டிக்ஸ். பசங்களோட குரோத்த அவங்க அனாலிட்டிக்ஸ் பார்க்கறது. எப்படி க்ரோ ஆயிருக்காங்க. இது எல்லாமே இப்ப வர்றது இதெல்லாம். நெக்ஸ்ட் நமக்கு இந்த டீச்சிங் ஆப்டிட்யூட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த லேர்னர் அட்டானமி, செல்ஃப் டைரக்டட் லேர்னிங், மெட்டா காக்னிஷன். இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. லேர்னர் அட்டானமினா பசங்களுக்கு அவங்களான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கே இருக்கு. அவங்க என்ன படிக்கணும், அவங்க டிசைட் பண்றதுக்கு. செல்ஃப் டைரக்டட் லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க? அவங்களே கோல் செட் பண்ணி, அவங்க எப்படி படிக்கணும் முடிவு பண்ணி ப்ராப்பரா படிக்கிறது. மானிட்டர் பண்ணிப்பாங்க. அவங்களோட செல்ஃப் டைரக்ஷன். செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கிறது. செல்ஃப் ரெகுலேஷன். ஓகே. மெட்டா காக்னிஷன்ங்கிறது நம்மள நம் மெயினா சொல்ற திங்கிங் அபவுட் ஓன் திங்கிங் ப்ராசஸ்னா, நம்ம எப்படி திங்கிங் பண்றோன்ற அவேர்னஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். ஓகே. அவேர் பண்ணுவான். இது கரெக்ட்டா இருக்குமா? தப்பா இருக்குமா? அந்த அவேர்னஸ தான் மெட்டா காக்னிஷன் நம்ம சொல்றோம். இது ஹையர் லெவல்ல வர்றது இது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் யூட்டோகாஜின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பெடகாஜிங்கிறது குழந்தைங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்கணும். பெடகாஜிங்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் டீச்சிங் ஃபார் சில்ட்ரன் அவ்வளோதான். ஆண்ட்ரோகாஜி நம்ம சொல்றது இது அடல்ட்ஸுக்கு. ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஃபார் அடல்ட்ஸ். ஓகே. டீச்சிங் ஃபார் அடல்ட்ஸ். அடல்ட்ஸ்க்கு நம்ம பண்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆண்ட்ரோகாஜின்னு சொல்லுவோம். இந்த யூட்டோகாஜிங்கிறது அடுத்த லெவல் அது. யூட்டோகாஜி செல்ஃப் டிட்டர்மைன்டா இருப்பான். அவ்வளவுதான். ஓகே. யூட்டோகாஜின்னு சொல்லுவோம். ஆண்ட்ரோகாஜி, யூட்டோகாஜின்னு சொல்லுவோம். இந்த 3. அதுதான் இங்க யூட்டோகாஜிக்கல் லேர்னிங் சொல்றோம். செல்ஃப் டிட்டர்மைன்டா இருப்பாங்க. அடல்ட்ஸ்க்கு கூட கொஞ்சம் டைரக்ஷன் தேவைப்படும். அடல்ட்ஸ்னா ஆண்ட்ரோகாஜி. இதுலயும் அடல்ட்ஸ் சேருவாங்க யூட்டோகாஜிலயும். அவங்களே பண்றது இருக்கு. செல்ஃப் டிட்டர்மைன்டா இருப்பாங்க. தானே கோல் செட் பண்ணியும் மூவ் பண்ணுவாங்க. அந்த யூட்டோகாஜின்ற வேர்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது இப்ப யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட் கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்னெல்லாம் டீச்சிங் ஆப்டிட்யூட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது? டீச்சிங்னா தெரியணும். டீச்சர்ஸ்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் லேர்னர்னா என்ன? லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? எஃபெக்டிவ் டீச்சிங்னா என்ன? பிலாசபி என்ன? டீச்சிங்ல பிலாசபிஸ் என்ன? மாடல் என்ன? மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் என்ன? இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது. இப்ப லேர்னிங்னு எடுத்தோம்னா, அதே மாரி லேர்னிங்லயும் நமக்கு டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. லேர்னிங் ஸ்டைல்ஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறமா டீச்சரோட மெத்தட், லேர்னர் சென்டர்ட் மெத்தட் என்ன? கொலாபரேட்டிவ் லேர்னிங்னா என்ன? இப்போ ஆன்லைன் நெறைய இப்போ டிஜிட்டலா என்னலாம் வருது? அதுவும் நமக்கு அங்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மூவ் கோர்சஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸ்வயம் பத்தி கண்டிப்பா இதுல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அப்புறம் இவாலுவேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப டீச்சிங் ஆப்டிட்யூட் எடுத்தீங்கன்னா, இந்த அளவு தெரிஞ்சு நெறைய எம்சிக்யூஸ் பண்ணி பார்த்தாலே ரைட். இப்போ நம்ம பார்க்க போறது யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட். ரிசர்ச் ஆப்டிட்யூட பொறுத்த வரைக்கும் இதுல எப்படி இருக்கும்னா, ரிசர்ச்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ரிசர்ச்சோட நோக்கம் என்ன? ரிசர்ச்சுக்கும் பிலாசபி இருக்கு. இப்போ ரிசர்ச் பண்றோம்னா அதுக்கு ஒரு பேஸ் இருக்கு. பிலாசபி பேஸ் இருக்கு. ரிசர்ச்சோட பாரடைம் என்ன? அதுக்கு எதெல்லாம் ஒரு பேஸ்? அதுதான் பாரடைம். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ரிசர்ச்க்கு அட்ரிபியூட்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். அது தேவைப்படும். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் என்ன? அது பிரியும். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் மெத்தடுக்கு பிரியும். அதோட டிசைன்ல பிரியும். அப்புறம் டைம் டைமென்ஷன்ல பிரியும். மத்த ரிசர்ச் டைப்ஸ பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன் மட்டும் தனியா ஒரு இது இருக்கும். அதுல சில டைப்ஸ் இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மிக்ஸட் மெத்தட்னா என்ன? பாப்புலேஷன்னா என்ன? சாம்பிளிங்னா என்ன? அப்புறம் சாம்பிளிங்கோட டைப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வேரியபிள்ஸ்னா என்ன? ஹைப்போதசிஸ்னா என்ன? அப்புறம் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்கோட எரர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்.
அப்புறம் மெஷர்மென்ட் ஸ்கேல்ஸ் என்ன? ரிசர்ச் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? அப்புறம் இதுக்கு எப்படி டேட்டா கலெக்ட் பண்ண போறோம்? அது எப்படி வேலிடிட்டியா இருக்கா? நம்ம அத யூஸ் பண்ற டூல்ஸ் வேலிடிட்டியா இருக்கா? ரிலையபிலிட்டியா இருக்கா? நம்புறா மாதிரி இருக்கா? அக்யூரேட்டா இருக்கா? நம்ம எதனா தப்பு பண்ணா அத பிளஜரிசம் சொல்லுவோம். அதுதான் ரிசர்ச்சோட மிஸ்கண்டக்ட் நம்ம என்னன்னு சொல்றோம். ரெஃபரன்ஸ் பிப்ளியோகிராஃபின்னு ஒரு 2 வேர்ட் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஃபரன்ஸ் ஸ்டைல்ஸ் அது இப்படி என்னன்னு நான் சொல்றேன். ஐசிடி என்னெல்லாம் ரிசர்ச்க்கு தேவைப்படுது? அப்புறம் டிஜிட்டல் ரிசர்ச் டூல்ஸ்னா என்ன? பிளஜியரிசம் டிடெக்ஷன் டூல்ஸ் இப்ப அடிக்கடி கேட்கறாங்க. ஓகே. பிளஜியரிசம்னா தப்பு பண்றத பிளஜியரிசம் சொல்லுவோம். ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன இப்ப ஐசிடில? நேஷனல் ரிசர்ச் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் கொண்டு வராங்க? பப்ளிகேஷனோட டைப்ஸ் என்ன? ரிசர்ச் கேதரிங்ஸ் என்ன? ரிசர்ச் எத்திக்ஸ் என்ன? என்னெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்க்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி பண்ணணும்? மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா என்ன? டிஸ்பர்ஷன்னா என்ன? நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்னா என்ன? ஸ்க்யூனர்ஸ் அண்ட் கர்டஸஸ்னா என்ன? பாராமெட்ரிக் டெஸ்ட், நான் பாராமெட்ரிக், கோரிலேஷன், ரிக்ரெஷன். இது வரைக்கும் நமக்கு ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். என்னடா சிலபஸ்லயும் தாண்டி நெறைய இருக்குன்னு நெனைக்காதீங்க. சிலபஸ் சின்னதா தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கிற டாபிக்ஸ் தான். இந்த டாபிக்க புரிஞ்சா மட்டும் பத்தாது. இதுக்கான எம்சிக்யூஸும் நம்ம சால்வ் பண்ணும்போது மட்டும் தான் இன்னும் அத பத்தி நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ரைட்டா? சோ, இப்ப ரிசர்ச்னா என்னன்னு பார்த்துருவோமா? ரிசர்ச்னாலே என்னது? ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்ட்டா பண்ண போறோம். அதுக்கு சில டைப்ஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒண்ணு அத பத்தின இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக கண்டுபிடிக்கிறோம். இல்ல ஏதோ ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் கண்டுபிடிக்கிறோம். ஓகே. அதுதான் இங்க அதே தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. அடுத்தது பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச்ன்றது இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது தான். ஈஸியா நான் சொல்றேன். எபிஸ்டமாலஜின்னு ஒண்ணு சொல்லுவோம். இது ஒரு கீவேர்ட் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலேட்ஜ். இப்போ ஒரு ரிசர்ச் நம்ம பண்றோம்னா, எப்படி வந்து அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டு வாங்குறோம். அது ரிலேட்டட் நாலேட்ஜ் நம்ம கேதர் பண்றோம் இல்லையா? அததான் எபிஸ்டமாலஜின்னு நம்ம சொல்றோம். எப்படி வேணா பண்ணலாம். ஒண்ணு சர்வே பண்ணலாம். இல்ல ஒரு குவெஸ்டினர் ரெடி பண்ணி கேட்க ஏதோ ஒண்ணு பண்றேன். அதான் எபிஸ்டமாலஜி. ஓகே. இந்த ஆன்டாலஜிங்கிறது என்னன்னா, நம்ம என்னதான் டேட்டா கலெக்ட் பண்ணா, அது ரியலா இருக்கா? ரியாலிட்டி செக் பண்றது தான் ஆன்டாலஜின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஆன்டாலஜிங்கிறது ரியலா இருக்கா? செக் பண்றோம். அவ்வளவுதான். அது ரியாலிட்டியா? ஏன்னா, சில விஷயம் இதுதான்றது முடிவாயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 50 பசங்க உட்காந்துருக்குன்னா, 50 பசங்க தான் அது. அது ரியலான ஒரு திங் தான். அது ஒண்ணும் மாறல. அதுதான் ரியாலிட்டின்றது. அது இப்ப நான் ஒரு கொஸ்டின் இப்ப குழந்தைகிட்ட கேட்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பதில் சொல்லும். இல்லையா? உனக்கு எந்த ஃபுட் பிடிக்கும்னு ஒவ்வொன்னும் அது சப்ஜெக்டிவா மாறிடும். ஸோ ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் இந்த அப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ்ன்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ்னா ஒரு காமனான ஒரு திங் இருக்கா? ஒரு ஃபேக்ட் இருக்கா? அது எல்லாருக்குமே பொதுவுதான். ஒரு ரியாலிட்டி இருக்கா? அதுதான் அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்ங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது ஒவ்வொருத்தவங்களோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற வேற இருக்கும். அதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாறும். ஆக்சியாலஜிங்கிறது நம்ம அந்த எத்திக்ஸ் நம்ம ரிசர்ச்க்கு நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா? இப்படிதான் பண்ணணும்னு. அதுதான் ஆக்சியாலஜி. மாரல் பிரின்சிபிள்ஸ் இருக்கும் இல்லையா? அது. ஸோ இந்த எபிஸ்டமாலஜிங்கிறது நாலேட்ஜ் எப்படி நமக்கு கிடைக்குது? அந்த நாலேட்ஜ் கரெக்ட்டா இருக்குமா? அதுதான் எபிஸ்டமாலஜி. ஆன்டாலஜிங்கிறது ரியாலிட்டியா? கரெக்ட்டா இருந்துச்சா? ரியாலிட்டி செக். ஃபர்ஸ்ட் ஆன்டாலஜி. இது ரியலா இப்ப நம்ம என்ன ரிசர்ச் பண்றோமோ, அதுக்கு ஏத்தா மாரி எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணா, நமக்கு யார்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணா கிடைக்கும்? ரியலா கிடைக்குமா? அத செக் பண்றோம் இல்லையா? அது ஆன்டாலஜி. இந்த நாலேட்ஜ வாங்குறது எபிஸ்டமாலஜி. ஓகே. ஆக்சியாலஜிங்கிறது இந்த எத்திக்ஸ ஃபாலோ பண்றது ஆக்சியாலஜி. அடுத்தது ரிசர்ச் பாரடைம்ன்னு நம்ம சொல்லுவோம். ரிசர்ச் பாரடைம்னா எப்படி நம்ம பண்ணுவோம்? எப்படி இருக்கும் அந்த ரிசர்ச் பண்றது? இந்த பாரடைம்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். இது அந்த பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிசம், இன்டர்பிரிட்டிவிசம்னு ஒரு 3 சொல்லுவாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். எதனா ஒரு ஷிப்ஸ்ல கேட்பாங்க. பாசிட்டிவிசம்ன்றது ஒரு ப்ரூவனான ஒரு விஷயம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குவான்டிடேட்டிவ் மெத்தட். இப்படி என்னன்றத நான் சொல்றேன். குவான்டிடேட்டிவ் மெத்தட் எல்லாமே நம்பர்ஸ்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ ஒரு பேப்பர் எடுக்கிறேன். நான் திருத்துறேன். எனக்கு ஒரு 30 மார்க்ஸ் வருது. இது குவான்டிடேட்டிவ் அவ்வளவுதான். நம்பர்ஸ்ல மெஷர் பண்றேன். அப்ஜெக்டிவா இருக்கு. இப்ப வேற ஒருத்தவங்க திருத்தினாலும் அதே தான் இருக்கும். ரியாலிட்டி அது. உண்ம அது. அதுதான். மெஷரபிளா இருக்கு. ஓகே. இது காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எழுதுனா மார்க் கிடைச்சுச்சு. படிச்சதுக்கு மார்க் முடிஞ்சிருச்சு. பட் போஸ்ட் பாசிட்டிவிசம்ன்றது ஒரு எஸ்ஏ பசங்கள கேட்கற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே. ஒரு கேட்கறதா இருக்கட்டும், அதையே எழுதுறதா இருக்கட்டும், அததான் மிக்ஸட் மெத்தட்ல பண்றது. அது போஸ்ட் பாசிட்டிவிசம்ல செய்றோம். அவங்களோட இதுக்கு மாறும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல மாறும். அதுதான் என்ன சொல்றாங்க, சில ரிசர்ச்
வெறும் டேட்டா கலெக்ட் பண்ணி முடிக்க முடியாது. சில ரிசர்ச்சுக்கு அவங்க கிட்ட இருந்து அவங்களோட மனசுல இருந்து நம்ம சில விஷயங்கள வாங்குனா தான் நம்ம கரெக்ட்டான ஒரு ரிசல்ட்டுக்கு வர முடியும். இததான் போஸ்ட் பாசிட்டிவிசம் சொல்றது. அதுக்கு தான் மிக்ஸட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இது குவான்டிடேட்டிவ் மெத்தட். நான் பின்னாடி சொல்றேன். இப்ப கரெக்ட்டா இது மிக்ஸட் மெத்தட். ஓகேவா? இந்த குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், மிக்ஸட் இந்த 3 தான் நமக்கு ரிசர்ச்ல இருக்கு. குவான்டிடேட்டிவ்னா நம்பர்ஸா கலெக்ட் பண்றது. குவாலிட்டேட்டிவ்னா என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை 30 மார்க்ஸ் தான் எடுக்குதுன்னா, அந்த குழந்தைகிட்ட ஏன் மார்க் கம்மியாச்சு? எங்க நீ வீக்கா ஃபீல் பண்ற? எது புரியலன்னு கேட்கிறோமா? அதுதான் குவாலிட்டேட்டிவ். அவ்வளோதான். இது 2மே நம்ம சேர்த்து பார்க்கும்போது, அததான் மிக்ஸட் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது இன்டர்பிரிட்டிவிசம்ன்றது கம்ப்ளீட்டா சப்ஜெக்டிவ் தான். கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட இருந்து நம்ம டேட்டா வாங்குறோம். அவ்வளோதான். ஓகே. இது கொஞ்சம் அப்டேட். இது குவாலிட்டேட்டிவ் மெத்தடு. சப்ஜெக்டிவ்னாலே குவாலிட்டேட்டிவ். அவங்க மீனிங், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாங்க. இப்ப ஏதோ கோவிட் வருது. அதுலருந்து அவங்க எப்படி ரிலீஃப் ஆயி வந்தாங்க. அத ஒருத்தவங்க சொல்றாங்க. அது ரிலேட்டடா ஒரு ரிசர்ச் பண்றோம்னா, அது கண்டிப்பா குவாலிட்டேட்டிவ்ல சேரும். ஓகேவா? இப்ப ஏதோ ஒரு சர்வே பண்றோம். பசங்களோட எத்தன பேர் இப்ப ஸ்கூல் வராங்க, அந்த மாதிரி. இந்த ஏஜ் குரூப்ல எத்தன பேர் படிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணா குவான்டிடேட்டிவ்ல சேரும். ஏன்னா நம்பர்ஸ் தேவைப்படுது நமக்கு. இத்தன பெர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் வராங்கன்னு. அது குவான்டிடேட்டிவ்ல சேரும். ரைட்டா? ஸோ நம்மளோட ரிசர்ச்க்கு ஏத்த மாரி நம்ம எடுக்கணும். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். அப்ஜெக்டிவா இருக்கு. இந்த அப்ஜெக்டிவ்னா என்னன்னா, எனக்கு கிடைக்கிற டேட்டா வச்சு நான் கரெக்ட்டான ரிசல்ட்க்கு போணும். நான் எனக்கு தோணுனத பண்ணக்கூடாது. அதுதான் அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவா நான் இருக்கக்கூடாது. அது எம்பிரிக்கல்ங்கிறது நமக்கு கிடைக்கிறத அப்சர்வ் பண்றதோ, எவிடன்ஸ வச்சு நம்ம கொண்டு போறது எம்பிரிக்கல். லாஜிக்கல் தான் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். ரீசனிங் இருக்கும். கிரிட்டிக்கல் திங்கிங். ரெப்ளிகபிள்ங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் பண்ணதையே அதே செட்டப்ல இன்னொருத்தவங்க பண்ணாலும் கரெக்ட்டா அதே மாதிரி வரணும். அது கண்ட்ரோல்டா இருக்கணும். ஓகேவா? கண்ட்ரோல்னா எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் வேற எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ப்ராப்பரா இருக்கணும். அனாலிட்டிக்கலா இருக்கணும். ஜெனரலைசபிள்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஓகே. நான் இப்போ ஒரு 50 பெர்சனுக்கு நான் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றேன். அதே செட்டப்ல இருக்க ஒரு 500 பீப்பிள்க்கு என்னால அதையே ஜெனரலைஸ் பண்ண முடியும். அதுதான் ஜெனரலைஸ்ன்னு சொல்றது. ஓகே. நெக்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் குட் ரிசர்ச்ன்னு சொல்லணும்னா, அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டினா இப்ப தான் சொன்னேன் இல்லையா? அப்ஜெக்டிவிட்டினா நமக்கு கிடைச்ச வச்சு அதுலேருந்து ஒரு ரிசல்ட்க்கு போறது அப்ஜெக்டிவிட்டி. ரிலையபிலிட்டிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்? நம்பகத்தன்மைன்னு சொல்லுவோம். ரிலையபிளா இருக்கு. கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. அதுதான் ரிலையபிலிட்டி. கன்சிஸ்டன்சி தான் ஒரு கீவேர்ட். இன்னைக்கு நான் பண்றேன். அதே செட்டப் அதே நானு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பண்ணாலும் எனக்கு அதே மாரி ரிலையபிளா, கன்சிஸ்டன்ட்டா இருக்கா? அது. இப்ப நான் வேல்யூ பண்ற அதே பேப்பர அதே அதே படிச்ச டீச்சர் இன்னொருத்தவங்க வேல்யூ பண்றாங்க. அதே மார்க் வருதா? ஓகே. நம்ம கொஸ்டின் பேப்பர் ரிலையபிளா இருக்கு. அதுதான் டூல்ஸ் ரிலையபிளா இருக்குன்னு சொல்றோம். வேலிடிட்டின்னு சொல்றது அக்யூரசி. ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், மிக்ஸட் மெத்தட். குவான்டிடேட்டிவ்னா நியூமெரிக்கல் டேட்டா இருக்கும். நெறைய லார்ஜ் சாம்பிள்ஸ் இருந்தா நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல பண்ணலாம். அப்ஜெக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரிசர்ச் இருக்கும். டிடக்டிவ்னா ஜெனரல் டூ ஸ்பெசிஃபிக். ஜெனரலா ஒரு விஷயம் இருக்கு. அதுலருந்து ஸ்பெசிஃபிக் போறத நம்ம குவான்டிடேட்டிவ் சொல்லுவோம். சர்வே, டெஸ்ட், எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயினா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல தான் பண்ணுவோம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் நம்ம எடுக்கணும்னா, அவங்க கிட்ட இருந்து சப்ஜெக்டிவா நம்ம சில விஷயங்கள் வாங்குறோம். வேர்ட்ஸ், மீனிங், டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸ்மால் சாம்பிள்ஸ் இருந்தா நமக்கு இது ஈஸியா இருக்கும் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இது சப்ஜெக்டிவா இருக்கு. இண்டக்டிவ் அப்ரோச். ஸ்பெசிஃபிக் டூ ஜெனரல். அந்தந்த பெர்சன் கிட்ட போய் வாங்குறோம் இல்லையா? அவங்க கிட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்றோம். அதுதான். டேட்டாங்கிறது இன்ஃபர்மேஷன். ரிசர்ச்ல நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். இப்ப இன்டர்வியூ, அப்சர்வேஷன், கேஸ் ஸ்டடி. இந்த மிக்ஸட் மெத்தடுங்கிறது 2ம் சேர்த்து பண்றது. நம்பர்ஸ்லயும் கலெக்ட் பண்றோம். அவங்க கிட்ட இருந்து சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் வாங்குறோம். இது இன்னும் நமக்கு ரிசர்ச்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் குடுக்கும். நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் பர்ப்பஸ்க்கு எப்படி திரும்பும்னா, பேசிக் ஆர் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்ன பண்ணும்? இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பிராடரா அத பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நமக்கு புரிஞ்சுக்க உதவுது. அவ்வளவுதான். அப்ளைட் ரிசர்ச்ங்கிறது ஒரு பிராக்டிகல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வருது. ஓகே. இது அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன்ல யூஸ் பண்றோம். ஆக்ஷன் ரிசர்ச்ங்கிறது இங்க ரிசர்ச்சரே பண்ணுவாரு. டீச்சரே ஆக்ஷன் ரிசர்ச் பண்ணுவாங்க. இல்லையா? அதுதான் ஆக்ஷன் ரிசர்ச். பிளான், ஆக்ட், அப்சர்வ், ரிஃப்ளெக்ட். பிளான் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப லோக்கல் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா ஆக்ஷன் ரிசர்ச். ஓகே. அதே மாரி அப்ளைட் ரிசர்ச் என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு, அத நம்ம செயல்முறைப்படுத்தவும் முடியும். இப்ப கோவிட்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறோமா? அத நெக்ஸ்ட் அத அட்மினிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான் அந்த இடத்துல வரும். அப்ளைட் ரிசர்ச். நம்ம அந்த பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அத அப்ளை பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் டிசைன பொறுத்தவரைக்கும்,
டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் நம்ம ஒண்ணு சொல்லுவோம். இப்ப என்ன இருக்கோ உள்ளது உள்ளது மாதிரி காட்டுது. அவ்வளவுதான். அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். ஓகே. இதுல மேனிபுலேஷன் வார்த்தைனா, நான் அதுல எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ண மாட்டேன். மேனிபுலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா, இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ங்கிறது இங்க கீ டெர்ம். காஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் நான் பண்ணி அதுக்கு எனக்கு கிடைக்கிற விளைவு. அதுதான் காஸ் எஃபெக்ட்ன்னு சொல்றோம். ஓகே. இதுல ஆக்சுவலா 2 குரூப் வச்சுப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்ன்னு வச்சுக்கிறது. ஓகே. அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் குரூப், கண்ட்ரோல் குரூப்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நியூ டீச்சிங் மெத்தட நான் இப்போ வந்து என் கிளாஸ்க்கு பண்ண போறேன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு கிளாஸ்க்கு ஓல்டு டீச்சிங் மெத்தட், ஒரு கிளாஸ்க்கு நியூ டீச்சிங் மெத்தட். ஒரு கிளாஸ்க்கு நான் பண்ணல இல்லையா? அந்த ஓல்டு டீச்சிங் மெத்தட் பண்ற கிளாஸ நம்ம கண்ட்ரோல் குரூப்ன்னு நம்ம சொல்லுவோம். நியூ டீச்சிங் மெத்தட் பண்றதுல அத தான் ட்ரீட்மெண்ட் குரூப்ன்னு சொல்லுவோம். இது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரே கன்டென்ட்ட நடத்துவேன். பட் வேற மாதிரி நடத்துவேன். அதுக்கப்புறம் அதுக்கு சொல்யூஷன் பார்ப்பேன். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்ட். இதுல டிவிஷன்ஸ் இருக்கு. ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல், ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல், குவாசி எக்ஸ்பெரிமெண்டல்னு ஒரு 3 பிரியும் இந்த இடத்துல. அதுவும் இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல அத பார்க்கலாம். அடுத்தது கோரிலேஷனல் ரிசர்ச்ங்கிறது ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். கோரிலேஷன் எப்படி அது வந்து ஒண்ணு கோரிலேட் ஆயிருக்கு. ஒண்ணு ஏறும்போது இன்னொன்னு ஏறுது இல்லையா? அதுதான் கோரிலேஷன். வேற ஒண்ணும் இல்ல. டீச்சர் நல்லா நடத்தும்போது பசங்க நல்ல மார்க் எடுக்கணும். அது கோரிலேஷன். பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவோம். ஓகே. அடுத்தது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ங்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த அதுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல. இன்னும் கொஞ்சம் நான் அத இன்னும் பிராடனா படிக்கிறேன்னா, அது எக்ஸ்ப்ளோரேட்டரி. எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஓகே. அதுக்கப்புறம் ஹைப்போதசிஸ் கிரியேட் பண்ணுவோம் எக்ஸ்ப்ளோரேட்டரில. எக்ஸ்பிளனேட்டரி ரீசன் அது ரீசன் கண்டுபிடிக்கும். காசல் கண்டுபிடிக்கும். அதான் காசல் ரிசர்ச்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ங்கிறது இது கொஞ்சம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல சேர்றது. பழசா நடந்து முடிஞ்ச விஷயத்தோட விளைவ பார்க்கறது. இப்ப என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம். எக்ஸ்போஸ்டு ஃபேக்டோ ரிசர்ச்சும் அதே மாதிரி தான். நடந்து முடிஞ்சிருக்கு. காஸ் இருக்கு. நடந்து முடிஞ்ச காஸ். அத நம்ம மேனிபுலேஷன் பண்ண முடியாது. ஆனா அதோட எஃபெக்ட்ட பார்க்கறது எக்ஸ்போஸ்டு ஃபேக்டர்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் டைம பொறுத்தவரைக்கும் லாங்கிட்யூடினல் ரிசர்ச் என்ன பண்ணுது? இதுக்கு அதே மாரி டைப்ஸ் இருக்கு. அதுவும் இம்பார்ட்டன்ட். பேனல், ட்ரெண்ட் இந்த மாரி வரும். அத நம்ம நெக்ஸ்ட் படிக்கலாம் அடுத்தது. லாங்கிட்யூடினல் ரிசர்ச்னாலே ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் பண்றது. இப்ப இன்னைக்கு பண்ணுவேன். அடுத்த 3 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி நான் பண்ணுவேன். அதுதான் லாங்கிட்யூடினல் ரிசர்ச். கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் ஒன் ஷாட்ல பண்றது. அவ்வளோதான். இப்ப இன்னைக்கு போய் நான் அப்படியே டேட்டா கலெக்ட் பண்றேன். இப்ப 15 டூ 16 இயர்ஸ் பசங்க எப்படி எவ்வளோ வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்க. அத பத்தி ஒரு ரிசர்ச் பண்றேன்னா, இப்ப இருக்கிற பசங்ககிட்ட அப்படியே பார்க்குறேன். அவ்வளோதான். ரெட்ரோஸ்பெக்டிவ்னா பாஸ்ட் டேட்டா ரெக்கார்ட்ஸ வச்சு கம்பேர் பண்ணி பண்றது. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும் பாப்புலேஷன் இப்ப நான் 1000 பீப்பிள் பண்றேன். என்னோட ரிசர்ச்னா அதுதான் என்னோட பாப்புலேஷன். நான் போய் 1000 பீப்பிள் கிட்டயும் போயிட்டு என்னோட டேட்டா கலெக்ட் பண்ண முடியுமா? கொஸ்டினர் குடுத்து முடியாது. அதனால என்ன பண்ணுவேன்? அதிலிருந்து ஒரு 100 பேர மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் சாம்பிள். எப்பயுமே பாப்புலேஷன்ங்கிறது மொத்தம் டோட்டல் என்டையர் குரூப். பாப்புலேஷன் அதாவது ஹோமோஜீனியஸாவும் இருக்கலாம், ஹெட்ரோஜீனியஸாவும் இருக்கும். அது அப்புறம் ஒரே மாதிரி இருக்கலாம், பிரிஞ்சு வேற மாதிரியும் இருக்கு. சாம்பிளிங் இந்த சாம்பிள் நான் செலக்ட் பண்றேன்ல, எப்படி நான் சாம்பிள் செலக்ட் பண்ணுவேன் அந்த 100 பீப்பிள? அதுக்கு சில டைப்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அதுதான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் நம்ம சொல்லுவோம். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும், இந்த பாரபட்சமே இல்லன்னு சொல்லுவோம் இல்லையா? அதேதான். ஏதோ ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப ஃபிஷ் பவுல் மெத்தட்ன்னு ஒண்ணு சொல்லுவேன். எல்லார் பேரையுமே குலுக்கி போட்டு அதுலருந்து ஒரு செலக்ட் பண்றது. அததான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்ன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கும். அப்படியே அவங்க செலக்ட் ஆகுற வரைக்கும் நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி. அதுதான் ரேண்டம் செலக்ஷன் சொல்லுவோம். ரேண்டம் யாருக்கு வேணா கிடைக்கும். ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் ஒரு ஸ்ட்ராட்டான ஒரு குரூப்பா பிரிச்சு அந்த குரூப்ல இருந்து யார வேணா செலக்ட் பண்றது. சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்ன்றது என்ன பண்ணுவேன், அந்த 1000 பேர்ல எவ்ரி 5த் பெர்சன் இல்ல எவ்ரி 10த் பெர்சன் எடுக்கிறேன்னா, எவ்ரி 10த் பெர்சன் அது சிஸ்டமேட்டிக். ஓகே. கிளஸ்டர் என்ன பண்ணுவேன், அதே மாரி குரூப்பா பிரிச்சு அதுக்கப்புறம் எடுக்கிறேன். கிளஸ்டர். இந்த ஸ்ட்ராட்டா என்ன பண்ணுவேன், ஸ்ட்ராட்டாவா பிரிச்சு அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் எடுப்பேன். கிளஸ்டர் என்ன பண்ணுவேன், அந்த குரூப்பயே அப்படியே எடுப்பேன். இதுதான் இம்பார்ட்டன்ட். மல்டி ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் பெரிய குரூப், அப்புறம் குட்டி குரூப் அந்த மாரி பண்றது. மல்டி ஸ்டேஜ். இப்ப கவர்ன்மெண்ட்லாம் பண்ணுதுன்னா, பெரிய லெவல்ல மல்டி ஸ்டேஜ்ல பண்ணுவாங்க. அடுத்தது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் என்ன பண்ணுவேன், கன்வீனியன்ஸ் என்னோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த ஆளுங்கள எடுக்கிறது. பர்ப்பஸ்க்கு ஏத்த மாரி எடுக்கிறது. ஸ்னோபால் சாம்பிளிங் என்ன? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸி என்னன்னா, இதுல மெயின் வந்து ட்ரிபிள் எஸ்சி இந்த 4மே சிம்பிள் ரேண்டம், ஸ்ட்ராட்டிஃபைட், சிஸ்டமேட்டிக், கிளஸ்டர் இது 4மே ப்ராபபிலிட்டில சேரும். மத்த எல்லாம் நான் ப்ராபபிலிட்டி. ஓகே. இந்த ஸ்னோபால் என்ன பண்ண ரெஃபரல்ன்னு கூட சொல்லலாம். ஸ்னோபால். எனக்கு இது இடன் பாப்புலேஷனா இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவேன், அது அது ரிலேட்டடா ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்டு, அவங்க ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுவாங்க.
அந்த மாரி ரெஃபர் பண்ணி நம்ம வந்து இது பண்றோம். அதுதான் ஸ்னோபால். ஸ்னோபால் எப்படி உருண்டுகிட்டே போனா பெருசாவுது அந்த மாரி. ஸ்னோபால். கோட்டா சாம்பிளிங் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் மாதிரி தான். பட் இதுல சில கோட்டா வச்சிருப்பேன். இத்தன பேர் எனக்கு வேணும்ன்றது. அதுதான் கோட்டா சாம்பிளிங். ஓகே. இது சாம்பிளிங் டெக்னிக்கோட டைப்ஸ் இது. அடுத்தது வேரியபிள்ஸ் அண்ட் ரிசர்ச்ன்னு இருக்கு. ஒரு ரிசர்ச்சுக்கு நமக்கு எதெல்லாம் தேவைப்படுது அதான் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். இப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள், காஸ்ட். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப நியூ டீச்சிங் மெத்தட் நான் பண்ண போறேன்னா, அதுதான் என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள். பட் டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறது நியூ டீச்சிங் மெத்தட் என்ன லேர்னிங் அவுட்கம் கொண்டு வருது, அதுதான் என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே. இப்ப நியூ டீச்சிங் மெத்தட் நான் சரியா பண்றேன், இல்ல கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, லேர்னிங் அவுட்கம் கரெக்ட்டா வரும். அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்னு நம்ம சொல்றோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள். அந்த மாதிரி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது, சில விஷயம் எனக்கு நடுவுல இருக்கும் இல்லையா? கண்ட்ரோல் வேரியபிள். அந்த சப்ஜெக்ட்டா இருக்கட்டும், அத நடத்துற டீச்சரா இருக்கட்டும், அது கான்ஸ்டன்ட். ஓகே. அது அது சில விஷயம் கரெக்ட்டா வச்சிருக்கணும் 2த்துக்கும். எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள், எக்ஸ்ட்ரா வேரியபிள் எதனா இருக்கும். ஓகே. எக்ஸ்ட்ரா வேரியபிள் இப்ப இந்த இந்த மெத்தட்லயே எதனா ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள். அது வராம கரெக்ட்டா பார்த்துக்கணும். அன்வான்டட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம. இதே நியூ டீச்சிங் மெத்தட் நான் கரெக்ட்டா கொண்டு போணும் அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணணும். அது அது மாடரேட்டிங் வேரியபிள் இது என்ன பண்ணும்? இதுக்கு நடுவுல இருக்கும். ஒண்ணு சம்டைம்ஸ் நியூ டீச்சிங் மெத்தடோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால அந்த குழந்தை வந்து இது நல்ல மார்க் எடுக்கலாம். அதுதான் மாடரேட்டரா இருக்கு. சேஞ்சஸ் ஸ்ட்ரெங்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப். மாடரேட்டிங் நடுவுல இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ற மாரி இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. மீடியேட்டிங் வேரியபிள் அந்த ரிலேஷன்ஷிப்ப நமக்கு காட்டுது. இதுதான் மீடியேட்டர் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். மாடரேட்டர், மீடியேட் 2 இருக்கு. பட் இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு இருக்கிறது ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போதசிஸ்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல புரிஞ்சா தான் நல்லா புரியும். இருந்தாலும் ஈஸியா நான் சொல்றேன். ஹைப்போதசிஸ் நம்ம எப்போ செட் பண்ணுவோம்னா, இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்றோம். இப்ப நம்பர்ஸ்ல வந்து நான் கலெக்ட் பண்ண போறேன் டேட்டானா, அப்ப என்ன பண்ணுவேன், இதுக்கு இப்படிதான் இருக்கும்னு நான் ஒரு செட் பண்ணிடுவேன். இப்ப நியூ டீச்சிங் மெத்தட் கிளாஸ்ல லேர்னிங் அவுட்கம்ம இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் என்னோட டெஸ்டபிள் ப்ரெடிக்ஷன். நம்ம முதல்லயே நம்ம ரிசர்ச் பண்றோம்னா, ஒரு ஹைப்போதசிஸ் செட் பண்ணிடுவோம். இது கொண்டு வரும். இந்த மாரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதுதான். இன் கேஸ் எந்த இம்பாக்டும் கிரியேட் ஆகலன்னா, அதுதான் நல் ஹைப்போதசிஸ் சொல்லுவோம். நல் ஹைப்போதசிஸ்னா லேர்னிங் அவுட்கம் எதுவுமே நடக்கல. நியூ டீச்சிங் மெத்தட். அதுதான் நல் ஹைப்போதசிஸ். நல்லுனாலே எதுவும் இல்ல. நோ டிஃபரன்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ்ங்கிறது டிஃபரன்ஸ் ஏற்படுத்துச்சு. லேர்னிங் அவுட்கம் கொண்டு வந்துச்சு. அதுதான் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். எப்பயுமே ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் நல் ஒண்ணு ட்ரூவா இருந்தா, ஒண்ணு ஃபால்ஸா இருக்கும். ஓகே. அடுத்தது டைரக்ஷனல் அண்ட் நான் டைரக்ஷனல் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லுவோம். இது நெக்ஸ்ட் லெவல்ல இப்ப ரொம்ப இதுவாயிடும். ஹைப்போதசிஸ் இப்ப தெரிஞ்சுக்கணும். இது ஹைப்போதசிஸ்னா ஒரு டெஸ்டபிள் ப்ரெடிக்ஷன். இப்படி நடக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். இது டைரக்ட்டா டிசைட் பண்ணும் அவ்வளவுதான். ஓகேவா? இதனால இவ்ளோ முன்னேறுனதுனால இவ்ளோ அவுட்கம் வந்துச்சு. டைரக்ஷன். ஓகே. அடுத்தது எரர்ஸ் இன் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப் 1, டைப் 2 எரர்ன்னு நம்ம 2 எரர் சொல்லுவோம். ஓகே. இது நம்ம நமக்கு இது எந்த இடத்துல வரும்னு நான் சொல்றேன். இப்ப இந்த நம்ம எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியா அந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் பண்ணி, ஒண்ணு இது டிஃபரன்ஸ கொண்டு வந்துச்சு, சேஞ்சஸ் ஏற்படுத்துச்சு, ஏற்படலங்கிறத நம்ம ப்ராப்பரா காட்டுனா மட்டும் தான். நல் ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் பண்றோம், அக்செப்ட் பண்றோம்ன்ற வேர்ட நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல இது வரும். இது நெக்ஸ்ட் லெவல்ல இது இன்னும் நமக்கு இன் டெப்த் படிக்கலாம். அடுத்தது மெஷர்மென்ட் ஸ்கேல்ஸ்ங்கிறது நம்ம இது டூல்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுவோன்றது, இப்ப நம்ம பண்ற ரிசர்ச்ல வெறும் இந்த மாரி கிளாசிஃபிகேஷன் மட்டும் மேல், ஃபீமேல் அந்த மாரி இருக்கு. ஓகே. பெருசா இல்ல. இந்த மாரி இருந்தா அது நாமினல்ன்னு நம்ம சொல்லுவோம். நார்மலா இருக்கும். நாமினலா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. இப்ப பிளட் குரூப் எடுக்கிறேன். அந்த மாரி வருது. அவ்வளவுதான். இப்ப ஆர்டினல்ங்கிறது என்னன்னா, இந்த மாதிரியே இருக்கும். ரேங்கிங் இருக்கும் அந்த இடத்துல. ரேங்கிங்கா இருந்தா அது ஆர்டினல்ன்னு சொல்லுவோம். இன்டர்வல்ங்கிறது எப்படி இருக்கும்னா, ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்கும். இந்த நோ ட்ரூ ஜீரோன்ற வார்த்தை இங்க நம்ம யூஸ் பண்ணலாம். நோ ட்ரூ ஜீரோனா இங்க நம்ம 0ன்னு போட்டாலும் 0னா ஒண்ணுமே இல்லன்னு கிடையாது அந்த இடத்துல. சம்திங் இருக்கு. 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொன்னா அங்க கோல்டே இல்லையா? ஒண்ணுமே இல்லையே. இல்ல 0 டிகிரினா கோல்டு இருக்கு தானே! அந்த நோ ட்ரூ ஜீரோன்னு நாங்க சொல்லுவோம். ரேஷியோட பொறுத்தவரைக்கும் அந்த 0க்கும் வேல்யூ இருக்கு. 0க்கும் வேல்யூ இருந்தா, அத ரேஷியோன்னு சொல்லுவோம். ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்கும். 0க்கு வேல்யூ இருக்கும். இதுதான் மெஷர்மென்ட் ஸ்கேல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த 4 இருக்கும் மெஷர்மென்ட் ஸ்கேல்ஸ். நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. ரைட்டா? அடுத்தது ரிசர்ச் ப்ராசஸ் எப்படி நடக்குது? இப்போ ரிசர்ச் ப்ராசஸ் பண்றேன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ரிசர்ச் ப்ராப்ளம் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னு யோசிக்கணும்.
ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிட்ரேச்சர் ரிவ்யூனா யாரெல்லாம் இந்த டாபிக் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நெறைய செக் பண்ணணும். அதுல அவங்க விட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதான் ரிசர்ச் கேப்ன்னு சொல்லுவோம். அத கண்டுபிடிக்கிறது தான் லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நமக்கு ரிசர்ச் கொஸ்டினா நமக்கு மாறும். ஓகேயா? அப்புறமா நம்ம அப்ஜெக்டிவ்ஸும், ஹைப்போதசிஸ் செட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன டிசைன் பண்ண போறோம்? எந்த டிஸ்கிரிப்டிவ்ல பண்றோமா? இல்ல எக்ஸ்பெரிமெண்டல்ல பண்றோமா? அந்த மாரி எடுக்கிறோம். மெத்தடாலஜி செட் பண்றோம். சாம்பிள் எவ்வளோ பேர்கிட்ட கலெக்ட் பண்ண போறோம். அப்புறம் டேட்டா கலெக்ட் பண்றோம். அப்புறம் இந்த டேட்டாவ நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்டர்பிரெட் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம ஒரு ரிசல்ட்டுக்கு வருவோம். கடைசியா ரிப்போர்ட்ட ரைட் பண்ணுவோம். இதுதான் ஆன்ஸர். அப்புறம் கன்க்ளூஷன், ரெக்கமெண்டேஷன். அது எதுக்குன்னா, நெக்ஸ்ட் இது ரிலேட்டடா ரிசர்ச் பண்றவங்களுக்கு அது ஒரு இதுவா இருக்கும். என்ன பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக. இப்ப டேட்டா கலெக்ஷன் நம்ம எப்படி பண்ண போறோம்னா, குவான்டிடேட்டிவ் மெத்தடா இருந்து நம்பர்ல கலெக்ட் பண்ணா சர்வே பண்ணுவேன், டெஸ்ட் பண்ணுவேன், இல்ல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கிறேன். குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னா இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணணும், அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ணணும், அப்சர்வேஷன் பண்ணணும், ஃபோக்கஸ் குரூப்ஸ்ன்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவோம். இப்ப டேட்டா கலெக்ஷன் குவாலிட்டேட்டிவ்க்குள்ள போனா அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு. இது மட்டும் பத்தாது. இதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. எப்படி கலெக்ட் பண்ண போறோம்ன்றது அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மிக்ஸட் மெத்தட்ங்கிறது 2மே சேர்த்து பண்றது. வேலிடிட்டி அடுத்தது. இந்த வேலிடிட்டினாலே அக்யூரசின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும். வேலிடிட்டினா இப்ப நம்ம ஒரு ரிசர்ச் கலெக்ட் பண்றதுக்கு டூல்ஸ் அக்யூரேட்டா இருக்கா? இப்ப நமக்கு எது தேவையோ அத ப்ராப்பரா கலெக்ட் பண்ணுதா? அது. ரிலையபிலிட்டிங்கிறது அத நம்புறா மாதிரி நம்பகத்தன்மை. கரெக்ட்டா இருக்கா? இதுக்கும் சில டைப்ஸ் இருக்கு. அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பிளெஜரிசம்ன்ற வார்த்தை நமக்கு வரும். பிளெஜரிசம்னாலே என்னன்னா, இப்போ நம்ம ரிசர்ச்ல வேற எதனா ஒரு ரிசர்ச் பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணலாம் தப்பு இல்ல. ஆனா அப்படி ஆட் பண்ணாலும் அதுக்காக ஒரு முறை இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு குடுக்க வேண்டிய கிரெடிட்ட நம்ம குடுத்துறணும். கிரெடிட்னா அவங்க பேர் மென்ஷன் பண்றது இருக்கு அதுக்கு எம்எல்ஏ ஸ்டைல், ஏபிஏ ஸ்டைல்ல. அந்த கிரெடிட் குடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு டியூ ரெஸ்பெக்ட் குடுத்துறது. அததான் அது பண்ணிட்டோம்னா நமக்கு பிளெஜரிசம் இல்ல. பிளெஜரிசம்னாலே நம்ம பண்ற தப்ப தான் பிளெஜரிசம் சொல்லுவோம். இப்போ ரிசர்ச் சப்மிட் பண்ணாலும் இப்போ இதுக்குன்னு டிடெக்ஷன் சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. அது காட்டிடும் கரெக்ட். இவ்வளோ பெர்சன்டேஜ் காப்பீடா இருக்கு அது மாரி. ஓகே. அதே மாரி ஃபேப்ரிகேஷன்ற வார்த்தை ஃபால்ஸ் டேட்டா நம்மளே பண்றோம். சும்மாவே நம்மளே டேட்டா பண்றோமா? அதான் ஃபேப்ரிகேஷன் சொல்றது. ஃபால்சிஃபிகேஷன்ங்கிறது குடுத்த டேட்டாவே நம்ம மாத்துறது, மேனிபுலேட் பண்ணிக்கிறது. இதான் எத்திக்கல். ரிசர்ச்ச பொறுத்தவரை எத்திக்கலா பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரிசர்ச்ல நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இது மேக்ஸிமம் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது 2ஆ பிரியும் நமக்கு. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் பிரியும். டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னா, நமக்கு இருக்கிற டேட்டாவ அப்படியே சம்மரைஸ் பண்ணும். இதுதான் காட்டும். அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவ்வளவுதான். பட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்ணும்? அதுலருந்து சில விஷயத்த நம்ம இன்ஃபர் பண்ணுவோம். அதுலருந்து சில விஷயம் இதுதான் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த அளவுக்கு இது கோரிலேட் ஆயிருக்கு. அந்த மாரிலாம் நம்ம கொண்டு வருவோம். அதுலருந்து கொண்டு வரோமா, அது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல நமக்கு மீன், மீடியன், மோட் இதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ்ல வரும். அது சென்ட்ரல் டெண்டன்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. ஓகே. இது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குள்ள போய் படிச்சா தான் இது புரியும். மீன், மீடியன், மோடு. ஓகே. இது எதுக்கு? சென்ட்ரல் டெண்டன்சி. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எத வேரியபிலிட்டி நம்ம சொல்லுவோம். எந்த அளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ற டேட்டா ஸ்கேட்டர் ஆயிருக்கு. அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். வேரியபிலிட்டி. வேரியன்ஸ்ன்ற வார்த்தையும் இதுல வரும். நெக்ஸ்ட் கோரிலேஷன்ற வார்த்தைனா என்னன்னா, எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுதான் கோரிலேஷன். கோரிலேஷன் எத கண்டுபிடிக்கும்? ரிலேஷன்ஷிப்ப கண்டுபிடிக்கும். இதுல பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன் வரும் நமக்கு. ஒரு ரெக்ரெஷன்ங்கிறது அவுட்கம்ம பிரெடிக்ட் பண்ணும். ஓகே. இதுக்கு சில இன்னும் கொஞ்சம் இன் டெப்த் போனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இசட் ஸ்கோர் பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே. இந்த இசட் ஸ்கோர், என்பிசி கர்வ், இந்த கர்டசிஸ் பத்தி, ஸ்கியூனஸ் இந்த ஒரு கிளாஸ் கண்டிப்பா தனியா இது கொஞ்சம் படிச்சுக்கணும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நமக்கு ரிசர்ச்ல சம்டைம்ஸ் கேட்கறாங்க. ஓகே. ஸோ ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் நமக்கு இதெல்லாம் தான் இருக்கு. என்னலாம் படிச்சோம் நம்ம ரிசர்ச்ல? ஃபர்ஸ்ட் ரிசர்ச்னா என்ன? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அதுக்கப்புறம் ரிசர்ச்சோட டைப்ஸ் என்ன? ரிசர்ச் டிசைன் என்ன? ரிசர்ச் எந்த மெத்தட்ல பண்ணலாம்? குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், மிக்ஸட் மெத்தட்னா என்ன? அது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா பிளெஜரிசம்னா என்ன? ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்னா என்ன? ஸ்கேல்ஸ்னா என்ன? அதுவும் தெரிஞ்சிருக்கணும். எரர்ஸ் டைப் 1 எரர்னா என்ன? டைப் 2 எரர்னா என்ன? அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கடைசியா இதுல நான் ஆட் பண்ணல ஐசிடி இன் ரிசர்ச். இப்போ எவ்வளவுதான் ரிசர்ச் டூல்ஸ் இருக்கு. ஷோத் கங்கா, ஷோத் கங்கோத்ரி நெறைய இருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல பண்ணலாம். ஓகே. ஐசிடி எதெல்லாம் ரிசர்ச்க்கு யூஸ் ஆகுது? நெக்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு முக்கியம். ரைட்டா?
ஸோ இதுதான் பேசிக்ன்னு சொன்னா, நமக்கு டீச்சிங் ஆப்டிட்யூட், ரிசர்ச் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் இதுதான் நமக்கு இருக்கிற பேசிக்ஸ். ரைட்டா? டீச்சிங்னா, டீச்சிங்க பத்தி ஃபுல்லா தெரியணும். பிலாசபியும் தெரியணும், மாடல்ஸ் தெரியணும், மெத்தட்ஸ் தெரியணும், டீச்சிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ், எஃபெக்டிவ் டீச்சிங், லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆன்லைன் டீச்சிங்னா என்ன? இதுல அப்டேட்டடா எதெல்லாம் வருது அது. ரிசர்ச்னா அதே மாரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? இதுதான் இதோட ஃபவுண்டேஷன். இதோட பேசிக்ஸ் இவ்வளதான். டீச்சிங், ரிசர்ச்க்கு. இதுக்கப்புறம் நம்ம இன் டெப்த் படிக்கணும்னா, ஒவ்வொரு டாபிக்ல இருக்கிற டைப்ஸ் என்னன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் இது ரிலேட்டட் எம்சிக்யூஸ் நம்ம பார்க்கணும். ரைட்டா? ஸோ இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கோர்ஸ் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணது டே 1 டெர்ம். டே 1 இப்ப யூனிட் 1 அண்ட் 2 பண்ணிட்டோம். டே 2 நம்ம யூனிட் 3, 4, 5 இது 3மே இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நீங்க இதையே இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா படிக்கிறேன் மேம். எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா, தாராளமா இடியோம் ஆப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே. இந்த டிஎன்செட் 2026 இது கோர்ஸ் நம்ம ஃபெப் 12லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கம்ப்ளீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெய்லி ரெக்கார்டட் வீடியோஸா அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஏத்துவோம். அந்த யூனிட் கம்ப்ளீட்டா முடிஞ்ச உடனே ஒரு லைவ் ரெக்கார்டட் கிளாஸ் 8 to 9 நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் நான் அதில போட்டிருக்கேன். என்னைக்கு இருக்கும், எல்லா ஃபுல் டைம் டேபிள் அதில இருக்கும். நீங்க அத பார்த்து கோர்ஸ் ஷெட்யூல் பண்ணி, எனக்கு லைவும் தேவைன்னா அது பாருங்க. இல்லன்னா, எனக்கு மேம் நானே செல்ஃப் ஸ்டடியா படிச்சுக்கிறேன். ஐ கேன் மேனேஜ்னா, நீங்க இது செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் வாங்குங்க. பட் இதையும் அப்படியே விட்டுற மாட்டோம். அப்டேட்டடா இப்ப முடிஞ்ச ஜான் இல்லாம நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம இது ரிலேட்டடா அப்டேட் பண்ணணும். மெசேஜும் அனுப்புவோம். ஸோ நீங்க உங்க பேஸ்ல நீங்க தாராளமா இத படிக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி 45 வீடியோஸ், 44 ஃபைல்ஸ், 61 டெஸ்ட் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. ஸோ இதையும் நீங்க தாராளமா படிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் டேபிள் வந்தவுடனே பார்த்துக்கலாம். அந்த மாரி இல்லாம, கொஞ்சம் அப்படியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நெறைய காம்படிஷன் இருக்கு. ஸோ நம்ம நெறைய படிக்க வேண்டியதும் இருக்கு. அதே மாதிரி பேப்பர் 1 இருக்கு, பேப்பர் 2 இருக்கு. இதுக்கு கரெக்ட்டா ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணா ஈஸியா முடிச்சிடலாம். பட் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ப்ராப்பரா படிக்கணும். இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஓகே. எம்சிக்யூஸ் ரொம்ப தேவை. இப்ப நம்ம கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டா நெறைய எம்சிக்யூஸ் பண்ணி பார்த்து. ஓகே. தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.